என்னண்டா நாங்கள் நீங்க கிளாஸுக்கு வருவீங்கன்னா ஓகே, பழைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம். சரி சார். நான் இப்போ ப்ராபபிலிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ப்ராபபிலிட்டி பேசிக் தான். சரி சரி சார். சரி சார். என்ன இஷ்யூண்டா தம்பி, இது எக்ஸாம்ஸுக்கு நிறைய வரப்போகிற விஷயம் ப்ராபபிலிட்டியும் அதோட சார்ந்த மாதிரி இருக்கிற சாம்பிளிங் மாதிரிகள். சரியா மேத்ஸ் இது ஓகே தானே? மேத்ஸ் ஓகே சார். ஓகே சார். சாம்பிளிங் அண்ட் ஹைப்போதிசிஸ் இல்லையா? அதாவது மாதிரிகளும் கருதுகோள் பெருசா இல்லை, அதை பேஸ் பண்ணி தான் கொஷின் வரும். மற்றது பெரிய கஷ்டம் இல்லை. நீங்கள் 5 வருஷம் பாஸ் பேப்பர்ஸ் நாங்கள் செய்ய நீங்க பார்த்தீங்கன்னா ஓகே. ஓகே சார். அந்த கிளாஸஸ் கொஞ்சம் ஒழுங்கா வந்தீங்கன்னா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே சார். நான் லாஸ்ட் கிளாஸ் தான், அதாவது பேசிக் தான் ஸ்டார்ட் பண்ணான். என்னது, அதாவது ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுல. சரி, நிகழ்தகவுல மிக முக்கியமான பொதுவாக இப்போ நிகழ்தகவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிலபஸ்ல இருக்கிற நிகழ்தகவை பார்த்தீங்கன்னா, அதாவது அறிமுகம் இருக்குது, கணக்கிடல் நுட்பங்கள் இருக்குது, கூட்டு நிகழ்தகவு இருக்குது, நிபந்தனை நிகழ்தகவல் இருக்குது, நிகழ்தகவு மாதிரி உருக்கள். சரி, அந்த மாதிரி உருக்கள்லாம் முக்கியமா இருக்கும். மற்றபடி இந்த மற்ற செக்ஷன்ஸ் அவ்வளவு பெருசா கேட்க மாட்டோம். பட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதான் நிகழ்தகவு வரைக்கல அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நிகழ்தகவு மாதிரி உருக்களோட சேர்த்து அங்கால சாம்பிளிங் வரும். சரி, அதாவது சாம்பிளிங்னு சொல்ற தம்பி, அதாவது என்ன மாதிரிகள். சரியோ, ஸோ மாதிரிகளோட சேர்ந்த மாதிரி தான் நிறைய கேள்விகள் வரும். நான் இன்னும் பாஸ் பேப்பர்ஸ் பெருசா தொடுறையில 2-3 பேர் வருவினம் கிளாஸுக்கு மாறி வந்து இருப்பினோம். பட் அதால நான் பாஸ் பேப்பர்ஸ் டச் பண்ணல. சிலபஸை முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் இன்னொரு 2-3 டேஸ், இன்னும் 2-3 கிளாஸ்ல சிலபஸ் முடிஞ்சிடும். சரியோ, இப்போ கடைசியம் தான் ஸ்டார்ட் பண்ணான். என்ன தேண்டா தெரியும், கடைசியத்தில் ஆக்கள் வேணும்னா நிகழ்தகவை ஸ்டார்ட் பண்ணான். பட் நீங்கள் இதோட பழைய வீடியோஸை பார்த்தீங்கன்னாலே சிம்பிளா செய்யலாம். உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு ஒரு மேத்ஸ் சம்பந்தமான மெயின் பேசிக்ஸா நிகழ்தகவும் மாதிரியும் அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் கூட இருக்குது. சரியா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சுட்டன்கள் ஒவ்வொரு வருஷம் வரும், இண்டெக்ஸ் நம்பர்ஸ், சுட்டன்கள், அது முடிச்சிருக்கிற அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா தெரியும். மற்றது டைம் சீரிஸ் அனாலிசிஸ், காலத்தொடர் பகுப்பாய்வு, அது முடிச்சிருக்கிறோம், அதுலேயும் கேள்விகள் வந்திருக்குது. சரிதானே? மற்றது சென்ட்ரல் டெண்டன்சிஸ், மைய நாட்டு அளவைகள், அதாவது இடையிடையம் ஆகாரம். தெரியுமா? நான் சும்மா ரஃபா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தாரேன், நீங்க என்ன விஷயத்த பாருங்க, கஷ்டம் இல்லை. இடையிடையம் ஆகாரம், மற்றது விலகல் அளவைகள் இருக்குது, இடை விலகல், நியம விலகல், மாறத்திறன், சரியா, கால்குலேஷன்ஸ் இருக்குது. இப்படியான விஷயங்களை நீங்கள் எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா கடைசியில நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு 1-2 டேஸ் ஒரு செமினார் ஒன்று இருக்கும் எக்ஸாம்ஸுக்கு முதல். ஸோ நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செமினார்ல நாங்கள் சொல்லிக்கலாம் ஈஸியா விளங்கும்னு நினைக்கிறேன். சரி, பண்ணவே ஈஸியா விளங்கும். இதுதான் ரஃப் ஐடியா. சரிதானே? ஓகே சார். ரைட். ஸோ நான் ஸ்டார்ட் பண்றேன். நீங்கள் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, பிரச்சனை இல்லை. சரிதானே? சரி சரி சார். ஓகே, காலையில் ஆக்கல நீங்கள் வந்தபடியா நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, ஸோ நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். பாஸ் பேப்பர்ஸ் எல்லாமே அனுப்பியிருக்கிறோம். பாஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கோ? இருக்கு சார். வினோதன், பாஸ் பேப்பர்ஸ் இருக்குல்ல? இருக்கு சார். பாஸ் பேப்பர்ஸ் இருக்கு தானே? என்ன? சார். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ் மேலோட்டமா இந்த டியூட் பார்த்தான். சரிதானே? அதாவது நிகழ்தகவு பேசிக்ஸ்கள். சரிதானே? அதாவது மாதிரி, அதாவது ஒரு நிகழ்தகவை நாங்கள் என்ன மாதிரி காட்டலாம்? தொடை, மரவரை படங்கள், புள்ளி வரைவு, படவரைவு. ரைட்? ஸோ தொடை மாதிரி வழி, மரவரை பட மாதிரி வழி, புள்ளி வரைவு மாதிரி வழி, இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் நாங்கள் பார்த்த விஷயங்கள். பேசிக்ஸ் நிகழ்தகவு அணுகுமுறைகள், என்ன மாதிரி நிகழ்தகவு நாங்கள் அணுகலாம், இந்த 4 முறையும் நாங்கள் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துனாங்க. சரிதானே? இந்த டியூட் நாங்க பார்த்தது பேசிக். அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு அது விளங்கும். ரைட்? ஸோ அடுத்ததா
ரைட். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் கணக்கியல் நுட்பங்கள். அதோட சேர்த்து நாங்கள் கொஞ்சம் குயிக்காக போவோம். நீங்கள் நார்மலாக பார்த்து வந்தீங்கன்னா சரி விளங்கும். சரிதானே தம்பி? ஓகே, சரி சார். ரைட். கணக்கியல் நுட்பங்கள். அதுல முதலாவது பார்க்க போறோம் வரிசை மாற்றம், சேர்மானம். கேள்விப்பட்டிருப்பீங்கள், பெர்முடேஷன், கம்பினேஷன். ரைட். ஸோ ஒன்றுக்கொன்று வித்தியாசமான எண் பொருட்கள். இன்னொரு விஷயம், நான் இப்ப இதுல பேசிக்ஸ் தான் நீங்க தட்டி கொண்டு போறேன். சரியா? ஸோ இதுல மெயின் விஷயங்கள்லாம் பின்னுக்கு நாங்க பார்ப்போம். தொடர்ந்து அதுல பாஸ் பேப்பர்ஸ் பார்க்க உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டா விளங்கும். இதான் வளமையா செய்யறது. சரிதானே? இது சம்பந்தமான பேசிக் அறிவை தான் தாரமா விளத்துல. ரைட். ஒன்றுக்கொன்று வித்தியாசமான எண் பொருட்களில் இருந்து தடவை ஒன்றிற்கு 6 வீதம் எடுத்து ஒழுங்குபடுத்தக்கூடிய வழிகளின் எண்ணிக்கையை குறிப்பிடுவது வரிசை மாற்றம் எனப்படும். சரியா? சோ வரிசை மாற்றம்ன்றது பொதுவா உங்களுக்கு தெரியும், NPR. right? So NPR equal n factorial over, right, n minus r factorial. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன பிள்ளையில படிச்சிருப்பீங்க, இடையில மேத்ஸ்கள் மறந்திருந்தாலும் இல்லையா? ரைட். NPR equal n factorial over n minus r factorials. சரியோ? இது நாங்க ஃபேக்டோரியல் என்று சொல்லுவோம். ஏபிசி என்னும் 3 எழுத்துக்களில் இருந்து 2 2ஆக எத்தனை வரிசை மாற்றங்களை உருவாக்கலாம் என்று கேட்டிருக்கிறோம். சரியா? ஏபிசி ஏபிசி என்னும் 3 எழுத்துக்கள் இருந்து 2 2ஆக எத்தனை வரிசை மாற்றங்களை உள்ளடக்கலாம் அல்லது உருவாக்கலாம் என்றா, இங்க ஏபிசி என்றது வந்து நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். எத்தனை டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு? 3. சரியா? அப்ப ஏபிசி என்னும் 3 எழுத்துக்கள் இருந்து 2 2ஆக எத்தனை வரிசை மாற்றங்களை உருவாக்கலாம்? சோ இங்க ஆர் வந்து 2, அப்ப என் வந்து 3, ஆர் வந்து 2. சோ n factorial of n minus r factorial கொண்டு போட்டோம்டா எப்படி வர போகுதுண்டா, n 3 இருக்கிற நேரத்துல ஏபிசி வந்து 3 நம்பர்ஸ், ஆர் வந்து 2 இருக்குது. சரியா? சரியா? ரைட். n equals 3, r வந்து 2 இருக்குது. சரியா தம்பி? ரைட். சோ ஈக்குவேஷன் வந்து போட்டோம்னா NPR equals n factorial over n minus r factorial. n factorial எவ்வளவு? n வந்து 3 factorial. இதன் கீழ் n minus r என்றா 3 சய 2 factorial. சோ 3 factorial என்ற விரிவாக்கம் எப்படி எழுதலாம்? 3 தர 2 தர 1. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா வினோதன்? இல்ல சார், ஸ்டார்ட்ல வீடியோஸ் பாக்குறேன் சார். இல்ல இது நாங்க இது வந்து இந்த தான் ஸ்டார்ட் பண்றோம். இது பெரிய கஷ்டம் இல்ல உங்களுக்கு. ஃபேக்டோரியல் இப்ப 5 ஃபேக்டோரியல் என்றா இந்த விரிவாக்கம் வந்து 5 தர 4 தர 3 தர 2 தர 1. சரியா? இப்ப 8 ஃபேக்டோரியல்னா 8 தர 7 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 1. அதே போல 3 ஃபேக்டோரியல்னா 3 தர 2 தர 1. சரியா? அவ்வளவு விஷயம். சோ இதுல n equals 3 என்றா 3 ஃபேக்டோரியல். 3 ஃபேக்டோரியல்னா 3 தர 2 தர 1 over 3 minus 2 என்றா 1 ஃபேக்டோரியல். அப்ப 1 ஃபேக்டோரியல் என்று சொன்னோம்னா 1. இதோட விளக்கம் என்னண்டாப்போ இப்படிதான் வரும். 3 ஃபேக்டோரியல் என்றா 3 தர 2 தர 1. 3 சய 2 கழிச்சீங்கன்னா 1. 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் என்றா அங்க ஒன்றும் இல்ல, 1 மட்டும் தான் இருக்குது. அதான் சொல்றேன். விளங்குதா? விளங்குதா வினோதன்? ரைட். சோ 3 தர 2 தர 1க்கு 1ண்டா 1 வெட்டினீங்கண்டா 6 தான் ஆன்சர். என்ன கேட்டிருக்குது கேள்வி? ஏபிசி என்னும் 3 எழுத்துக்களில் இருந்து 2 2ஆக எத்தனை வரிசை மாற்றங்களை உருவாக்கலாம்? எத்தனை வரிசை மாற்றத்தை உருவாக்கலாம்? 6 வரிசை மாற்றங்களை உருவாக்கலாம். சரியா? சோ எப்படி உருவாக்கலாம்? நீங்க வேணுமெண்டா ஏபி பிசி சிஏ பிஏசி பிஏசி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏபிசி எப்படி உருவாக்கலாம்? உங்கள்ட்ட இருக்குது ஏபிசி, ஏபிசி ஒன்று ஏபி என்று போடலாம், அடுத்தது ஏசி என்று போடலாம், அடுத்தது பிஏ என்று போடலாம், இல்லையா? பிசி என்று போடலாம், வேற சிஏ என்று போடலாம், சிபி என்று போடலாம். அப்ப 1 2 3 4 5 6 விதமா நாங்க உருவாக்கலாம். அதான் நாங்க கண்டிருக்கிறோம். 6 விளங்குதோ? ஓகேயா? சொன்ன விளங்கிச்சா? ஓகே சார். ரைட்.
அடுத்தது 2 3 4 5 எனும் 5 எண்களை பயன்படுத்தி 4 இலக்கமுடைய எத்தனை எண்களை பெறலாம் என்று கேட்டிருக்கிறோம். 2 3 4 5 என்னும் 5 இலக்கம். இதுல 1 2 வந்துருக்கணுமா? 1 2 3 4 5 என்னும் 5 எண்களை பயன்படுத்தி 4 இலக்கமுடைய எத்தனை எண்களை பெறலாம்? அப்ப எங்கள்ட்ட எண் இங்க எவ்வளவு வினோதன்? 5. 6 எவ்வளவு? 4. சோ அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். n வந்து 5 r வந்து 4 npr is equal என்ன சமன்பாடு? n ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் 5 சய 4 இல்லையா ஃபேக்டோரியல். therefore 5 ஃபேக்டோரியல் என்றா 5 தர 4 தர 3 தர 2 தர 1 5 சய 4 1 ஒரு ஃபேக்டோரியல் 1 ஒன்றே முறை வட்டீங்கன்னா போயிடும். கால்குலேட்டர் கண்டிப்பா வச்சிருக்கோம் மேத்ஸ் கிளாஸுக்கு ஈஸி உங்களுக்கு செய்யறதுக்கு. 5 தர 4 தர 3 தர 2 இவ்வளத்தையும் பெருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். எவ்வளவு? 20 60 120. விளங்குதா தம்பி? சும்மா பேசிக்ஸ் சும்மா இந்த பேசிக்ஸ் எல்லாம் இந்த பார்க்கலாம். மெயின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னும் சொல்லை ஒழுங்குபடுத்தக்கூடிய வெவ்வேறு வழிகள் என்னன்னு கேட்டிருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னும் ஒரு சொல்ல நாங்க ஒழுங்குபடுத்தக்கூடிய வெவ்வேறு வழிகள். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்த நாங்கள் என்னென்ன வழிகள்ல வெவ்வேறு படுத்தலாம் என்றா எப்படி செய்யலாம் என்றா முதலாவது நாங்க யோசிக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்று எழுதிப்போம். சரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுல நாங்க என்னென்ன வழியை ஒழுங்குபடுத்தலாம் என்றா எஸ் என்ற ஒரு லெட்டர் இருக்குது, டி என்ற ஒரு லெட்டர் இருக்குது, ஏ என்ற ஒரு லெட்டர் இருக்குது, ஐ என்ற ஒரு லெட்டர் இருக்குது. இப்ப பாருங்க இதுல எஸ் எத்தனை இருக்குது? 1 2 3 இருக்கு. சரியா? டி எத்தனை இருக்குது? 1 2 3 இருக்கு. ஏ 1 1 தான் இருக்கு. ஐ 1 2 இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏ வந்து 2 சாரி ஐ வந்து 2 சி 1 இருக்குது இல்லையா? கேட்ட கேள்வி கவனிச்சு பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னும் சொல்லை ஒழுங்குபடுத்தக்கூடிய வெவ்வேறு வழிகள் எத்தனை கேட்டிருக்குது. ரைட். சோ அப்ப எங்களுக்கு தெரியணும் இந்த ஒழுங்குபடுத்திட்டம் எவ்வளவு தூரத்துல இருக்குது, வழிகள் கேட்டிருக்குது. அப்ப கண்டிப்பா பெர்முடேஷனுக்கு போகணும். NPR is equal n factorial over n minus r factorial. அப்ப n factorial எவ்வளவு? மொத்தமா எத்தனை இருக்குது பாருங்க. நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் 3 6 7 10 10 ஃபேக்டோரியல் கீழ் 10 சய கேட்ட கேள்வியை வடிவா கவனிக்கணும். ஒழுங்குபடுத்தக்கூடிய எத்தனை வழிகள் என்றுதான் இங்க டைரக்டா கேட்டிருக்கு. நாங்கள் இங்க n மைனஸ் ஆர் என்று போட முடியாது. காரணம் இங்க வழிகள் கேட்டிருக்கு, இங்க ஆர் என்று தனியா கேட்கல. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? ஆப்ஷன் எங்களுக்கு 3 ஃபேக்டோரியல் தர 3 ஃபேக்டோரியல் தர 1 ஃபேக்டோரியல் தர 2 ஃபேக்டோரியல் தர 1 ஃபேக்டோரியல் இருக்கிற அவ்வளவுத்தை நாங்க என்ன செய்யறோம்? அப்ளை பண்றோம். சோ இருக்கிற அவ்வளவுத்தையும் நாங்க என்ன செய்யறோம்? ஃபேக்டோரியலுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். எங்களுக்கு எத்தனை வழிகளை நாங்க பெறலாம்ன்ற முடிவுக்கு வரலாம். சொல்றது விளங்கிச்சா? விளங்கிச்சா? சார் திரும்ப கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்க. ரைட். இப்போ என்னடா கேட்ட கேள்வியை பாருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னும் சொல்லை ஒழுங்குபடுத்தக்கூடிய வெவ்வேறு வழிகள் எத்தனை? இங்க சொல்லப்பட்டது அதுக்கு முதல் கேட்ட மாதிரி உங்களுக்கு, அதாவது 5 எண்களை பயன்படுத்தி 4 இலக்கமுடைய எண்களை பயன்படுத்தலாம் கேட்கப்பட்டதோ இல்ல தானே? ரைட். அப்ப இங்க தரப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னும் சொல்லை ஒழுங்குபடுத்தக்கூடிய வெவ்வேறு வழிகளை தான் கேட்டிருக்கிறோம். சோ எங்களுக்கு வடிவா தெரியும் n over n minus r ஃபேக்டோரியல் எங்களோட பெர்முடேஷன். ஆனா இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எங்களுக்கு நாங்கள் இங்க தனித்தனியா ஆற கழிக்க இயலாது. காரணம் வெவ்வேறு வழிகள் இங்க, அதாவது ஆல்பபெட்டிக் நம்பர்ஸ்ல தான் கேட்கப்பட்டிருக்குது இல்லையா? ரைட். சோ அப்படி இருக்கேங்கல நான் அதால என்ன செய்யலாம்? எஸ் எவ்வளவு, டி எவ்வளவு, ஏ எவ்வளவு, சி எவ்வளவு, ஐ எவ்வளவுன்னு ஒவ்வொரு லெட்டர்ஸையும் பார்த்துட்டு இப்ப என்ன செய்ய போறோம்? பெர்முடேஷனை காண போறோம். சோ மொத்தமா நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் தெரியும் எங்களுக்கு 10. அதன் கீழ் ஒவ்வொரு லெட்டர்ஸையும் அப்ளை பண்றோம். 3 3 1 2 1
விளங்குதா? விளங்கிச்சா தம்பி? 3 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல். விளங்குதா வினோத? சொன்ன விளங்கிச்சா வினோத? சோ 10 ஃபேக்டோரியல் என்ன செய்ய போறீங்க? 10 தர 9 தர 8 தர 7 தர 6 தர 5 தர 4 தர 3 தர 2 தர 1 ரைட். இதன் கீழ் 3 ஃபேக்டோரியல்ஸ் என்றா 3 தர 2 தர 1 திருப்பி மிஞ்சால 3 ஃபேக்டோரியல் 3 தர 2 தர 1 1 ஃபேக்டோரியல் 1 2 ஃபேக்டோரியல் என்றா 2 தர 1 1 ஃபேக்டோரியல் என்றா 1 விரிவாக்கங்கள் எழுதி இருக்கிறீங்க வினோதன் வழியில ரைட். சோ இனி இதுக்குரிய விளக்கத்தை பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறீங்க? இந்த இருக்கு 3 தர 2 தர 1 நாங்க எவ்வளவு தேயும் வெட்டலாம் ரைட். சோ நாங்க வெட்டக்கூடியத வெட்டி கொண்டு போவோம். 3 3 2 4 1 1 போயிடும் 2க்கு 2 ரைட். சோ என்ன செய்வோம்? இங்க பரிமதிகள் 10 தர 3 தர 2 தர 7 தர 6 தர 5 தர 4 சரியா? சோ இது இந்த மொத்தங்கள் எடுத்தீங்கன்னா அதுதான் உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற எழுத்தை பயன்படுத்தி நீங்க அமைக்கக்கூடிய மொத்த வழிகள். மொத்த வழிகள் உங்களுக்கு வரும் 50,400 என்று வரும். சரியா? 50,400. Right. முப்பது 60 60 70 ரைட். ஓகே. சோ இத பெருக்கி பாருங்க எவ்வளவு வருது? 30 50க்கு 3 10 தர 3 30 30 தர 2 60 60 தர 7 420 420 தர 6 2520 தர 5 2100 தர 4 50,400 சரியா பிள்ளை? அடுத்தது சேர்மானத்தை பார்ப்போம். சரியா? அடுத்த சொல்லப்பட்டிருக்குது சேர்மானம். சோ இப்ப நாங்க பார்த்தது வரிசை மாற்றங்கள். அடுத்தது பாருங்க சேர்மானம் சொல்லப்பட்டிருக்கு. சேர்மானம் வேறுபட்ட எண்ணிக்கையான பொருட்களில் இருந்து தடவை ஒன்றிற்கு 6 பொருட்கள் வீதம் எடுத்து ஆக்கக்கூடிய தொடை பிரிவுகளின் எண்ணிக்கை தான் என்னவாம்? சேர்மானம். ரைட். சோ சேர்மானம் என்றது எண்ணிக்கையான பொருட்களில் இருந்து தடவை ஒன்றுக்கு 6 பொருட்கள் வீதம் எடுத்து ஆக்கக்கூடிய தொடை பிரிவுகளின் எண்ணிக்கை தான் சேர்மானம். சரியா? சோ NCR equals NPR என்றா permutation, NCR என்றா combination. permutation என்றா NPR அதாவது வரிசை மாற்றம். அடுத்த சேர்மானத்துக்கு சேர்மானம் காம்பினேஷன் NCR ன்னு வரப்போகுது. சரியா பிள்ளையா? சோ NCR என்ற எப்படி எழுத போறோம்? NCR equals n factorial over NCR equals n factorial over n minus r factorial into r factorial. சரியா? ரைட். சோ 8 வித்தியாசமான சீட்டுகளில் இருந்து 3 சீட்டுகளை எடுப்பதற்கான வழிகள். இங்க வித்தியாசமான சீட்டுகள் இருந்து என்ன செய்யலாம்? 3 சீட்டுகளை எடுக்க போறோம். எப்படி வரப்போகுது? எங்களுக்கு தெரியும் n வந்து 8 r வந்து 3 ரைட். சோ 8 factorial over 8 minus 3 factorial into 3 factorials. என்ன எழுத போறோம்? ஈஸியாவே எழுதலாம். எப்படி எழுதலாம்? சுருக்கம் எப்படி எழுதலாம்? 8ல எப்படி எழுதுங்க? 8 ஃபேக்டோரியல் ஓவர் 8ல 3 போச்சுன்னா 5 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். அப்ப 8 ஃபேக்டோரியல் ஓவர் 5 ஃபேக்டோரியல் into 3 ஃபேக்டோரியல். அப்ப கண்டிப்பா எங்களுக்கு தெரியுது இங்க எழுதுற போற 5 4 3 2 1 எங்களுக்கு வராது. அப்ப இங்க போறது 8 தர 7 தர 6
இல்லையா? இதன் கீழ் 3 தர 2 தர 1. காரணம் இந்த 5ம் இங்கால வர 8க்கு அங்கால 8ல இருந்து 8 7 6 தவிர்த்தது. அதாவது பிள்ளைகள் இப்படி எழுதலாம். விளக்கம் வேணுமெண்டா 8 7 6 தர 5 ஃபேக்டோரியல். இதன் கீழ் 5 ஃபேக்டோரியல் தர 3 ஃபேக்டோரியல். சரியா? ரைட். சோ இந்த 5 ஃபேக்டோரியல் இந்த 5 ஃபேக்டோரியல் நான் கட் பண்ணலாம். கட் பண்ணீங்கன்னா தெரியும். இதன விளக்கத்தை எழுதி கொள்ளுங்க. 3 தர 2 தர 1. ஆகவே 3 2 6 இந்த 6ஐயும் வெட்டி விடுங்க. ஆகவே உங்களுக்கு ஆன்சர் 56 என்று டைரக்டா வரும். ரைட். சோ இது சேர்மானம். அடுத்தது அதில் தரப்பட்ட கேள்வியை கவனிங்க. ஒரு பையில் 12 வெள்ளை 4 பச்சை பந்துகள் உள்ளன. பின்வருவனவற்றின் நிகழ்தகவை காண்க என்று சொல்லியிருக்கு. சரியா? ஒரு பையில உங்கள்ட்ட 12 7 சிவப்பு 12 வெள்ளை 4 பச்சை பந்துகள் இருக்கா. பின்வரும் நிகழ்தகவை காணட்டாம். 3 பந்துகள் எடுக்கப்படுகின்றன, அவை வெள்ளையாக இருப்பதற்கும் 3 பந்துகள் எடுக்கப்படுகின்றன, அவை 3 வெவ்வேறு நிறமாக இருப்பதற்கும் உரிய நிகழ்தகவை கேட்டிருக்கு. சரி, அப்படி என்ன முதலாவது எங்களுக்கு தெரியணும் பிள்ளைங்க, எத்தனை வெள்ளை எத்தனை சிவப்பு எத்தனை பச்சை. அதாவது 7 சிவப்பு 12 வெள்ளை 4 பச்சை. அப்ப எங்களுக்கு தெரியும் இதுல 7 ஒயிட் 7 ஒயிட் 7 சிவப்பு 12 வெள்ளை 4 பச்சை பிள்ளைகள். 7 ரெட் 12 வெள்ளை 4 கிரீன். அப்ப மொத்தமா எங்கள்கிட்ட இருக்கிறது 23 இல்லையா? 23 பந்துகள் எங்கள்கிட்ட இருக்கு, பால்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. கேட்ட முதலாவது கேள்வி, 3 பந்துகளை எடுக்கப்படுகின்றன, அவை வெள்ளையாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இதான் கேட்கப்பட்ட கேள்வி. 3 பந்துகள் எடுக்கப்படுதாம், அதுல 1 வெள்ளையா இருக்கிற நிகழ்தகவு. அப்படின்னு எங்களுக்கு யோசிக்கணும். எங்கள்கிட்ட மொத்தமா எத்தனை வெள்ளைகள் இருக்குங்க? 12 வெள்ளை இருக்கு இல்லையா? ரைட். 12 வெள்ளை பந்துகள் இருந்து 3 வெள்ளை பந்துகளை எடுப்பதற்கான சாத்தியமான வழிகள் எண்ணிக்கையை முதல்ல பார்ப்போம். 12 வெள்ளை பந்துல இருந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய 3 வெள்ளை பந்துகள். அப்படி என்ன 12C3. அப்படி என்ன பிள்ளைகள்? 12C3. ரைட். அப்படி என்றால் 12C3 எங்களுக்கு தெரியும். எப்படி எழுதலாம் இத? 12 ஃபேக்டோரியல் ஓவர் 12 மைனஸ் 3 9 ஃபேக்டோரியல் இன்டு 3 ஃபேக்டோரியல் எழுதலாம். சரியோ? சோ இந்த விளக்கத்தை என்ன நாங்கள் எழுதுறேன்டா 12 தர 11 தர 10 தர 9 ஃபேக்டோரியல் ஓவர் 9 ஃபேக்டோரியல் இன்டு 3 இன்டு 2 இன்டு 1. சோ ஃபேக்டோரியல் எல்லாம் போயிடும் 6 இல்லையா? சோ 4 இதால சொல்லிக்கிறீங்கடா 5. ரைட். சோ 44 தர 5 4 20 4 20 220. அப்படி என்றா சாத்தியமான வழிகள் 3 வெள்ளை பந்துகளை எடுப்பதற்கான சாத்தியமான வழிகள் எவ்வளவு? 12 வெள்ளை பந்துல இந்த 3 எடுக்கிறதுக்கு 220. 23 பந்துல இருந்து நீங்க 3 வெள்ளை பந்து எடுக்க போறீங்கடா. ரைட். என்ன ஆப்ஷன் பாப்போம். 23 பந்துல இருந்து நீங்க 3 வெள்ளை பந்து எடுக்க போறீங்கடா, அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். சோ 23 பந்துல இருந்து நீங்க 3 வெள்ளை எடுக்க போறீங்கடா, அதே ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. என்ன வரப்போகுது? 23 ஃபேக்டோரியல் 23 சய 3 20 ஃபேக்டோரியல் தர 3 ஃபேக்டோரியல். அப்படி என்றா 23 கங்கால் எல்லாம் போயிடும். 23 22 தர 21 தான் இருக்க போகுது. இதற்கு 3 தர 2 தர 1. சரியா? சோ சுருக்கிறீங்கடா 7 சுருக்கிறீங்கடா 11 77 தர 23 7 3 21 7 2 14 16 161. ஆகவே 1771 வருது. நீங்கள் வழிகள் மொத்தமாக, அதாவது பிள்ளைகள் நீங்கள் 23 பந்துல இருந்து 3 வெள்ளை பந்து எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். சரியா? ரைட். இப்ப பாப்போம். கேட்ட கேள்வி, 3 பந்துகள் எடுக்கப்படுகின்றன, அவை வெள்ளையாக இருப்பதற்கான நிகழ்தகவுகள் என்ன? ரைட். சோ 3 பந்து எடுக்கப்படுது, அவை வெள்ளையா இருக்கக்கூடிய நிகழ்தகவை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இங்க நீங்க 2 ஆப்ஷன் இருக்குது. 12C3 ஓவர் 23C3 இல்லையா?
12C3 over 22C3. 12C3 over 22C3. 12C3 எவ்வளவு வருது ஆன்சர் உங்களுக்கு 220 அதன் கீழ் 1771. சோ சுருக்கிறீங்கடா உங்களுக்கு 0.1242 ஆன்சர். ஓகே, இது முதலாவது. இரண்டாவதுமான கேட்டகரியை பாருங்க, என்ன கேட்கப்பட்டிருக்குது? 3 பந்துகள் எடுக்கப்படும், அவை மூன்றும் வெவ்வேறு நிறமாக இருப்பதற்குரிய நிகழ்தகவை நடுக்கப்பட்டிருக்கு. 3 பந்து எடுக்கப்படுதுதான், மூன்றும் வெவ்வேறு நிறம். அப்படி கேட்டா உங்களுக்கு தெரியணும், ஒரு ஆப்ஷன் இருக்குது சிவப்புல ஒன்று வரலாம், இன்னொரு ஆப்ஷன் இருக்கு வெள்ளையில ஒன்று வரலாம், அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது கிரீன் பச்சையில் ஒன்று வரலாம். அப்படி என்றா என்ன செய்யலாம் பிள்ளைகள்? முதலாவது எங்கள்கிட்ட இருக்கிற ரெட் எவ்வளவு? 7. அப்ப 7C 1 இருக்கா பார்க்கலாம், 12C 1 இருக்கா பார்க்கலாம், அடுத்தது 4C 1 இருக்கா பார்க்கலாம். சோ 7C 1 எப்படி பார்ப்பீங்க? சிவப்புல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. சோ 7 ஃபேக்டோரியல் ஓவர் 7 minus 1 factorial அப்படி என்றா 6 factorial into 1 factorial. ஆகவே 7 கீழ் 1, therefore answer எவ்வளவு பிள்ளைகள்? 7. அதே போல 12 factorial over 12 minus 1 11 factorial. அப்ப 11 factorial into 1 factorial அப்படி என்றா 11 கங்கால் எல்லாம் போயிடும், ஆன்சர் 12. 4 factorial பாத்தீங்கன்னா 4C1 பாத்தீங்கன்னா 4 factorial over 4 minus 1 3 factorial into 1 factorial, answer 4. Right? So அப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் இங்க தெரியுது, என்ன? அதாவது சாத்தியமான வழிகள் எண்ணிக்கை ஒவ்வொரு பந்திலையும் ஒவ்வொரு நிறத்திலையும் எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நிறத்திலையும் ஏதாவது ஒரு நிறம் கிடைக்கக்கூடிய மாதிரி இல்லையா பிள்ளையா? கேட்கப்பட்ட கேள்வி என்ன? 3 பந்துகள் எடுக்கப்படுகின்றன, அவை மூன்றும் வெவ்வேறு நிறமாய் இருக்கணும். சோ அவை மூன்றும் வெவ்வேறு நிறமாய் இருக்கிறதுக்குரிய வழிகள் இந்த இருக்கு பாருங்க. 7 12 4. ஆகவே நாங்க மொத்தமா எத்தனை வழிகள் எடுத்தாங்க? 23. அதுல இருந்து 3 பந்து எடுத்தா மூன்றுமே வெவ்வேறு வழியா கிடைக்கும். சோ அதாவது இதுக்குரிய விளக்கம் 7C1 12C1 4C1. சரியா? சோ 7C1 12C1 4C1 க்குரிய ஆன்சர் நாங்கள் ஏற்கனவே எடுத்துட்டோம். எவ்வளவு வந்தது பிள்ளைகள்? 7 தர 12 தர 1 23C3. இந்த 23C3 ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறோம், 1771. ரைட். சோ 84 1771 பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு வர போற ஆன்சர் என்ன? 3 பந்துகள் எடுக்கப்பட்டா அவை மூன்று வெவ்வேறு நிறமாக இருப்பதற்குரிய நிகழ்தகவு உங்களுக்கு வரும் 0.1897. Right? So right. சோ இதுல நாங்க பார்த்த விஷயம் சேர்மானம், வரிசை மாற்றம். சோ பெர்மியூட்டேஷனும் பார்த்தாச்சு, காம்பினேஷனும் பார்த்தாச்சு, அதுக்குரிய கேள்விகளும் பார்க்கப்பட்டிருக்கு. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப நாங்க இதுல பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்தது நிகழ்ச்சிகள் இல்லையா? சோ கூட்டு நிகழ்ச்சி. சரியா? அடுத்தது பாருங்க, கூட்டு நிகழ்ச்சி முக்கியமா நாங்க பார்க்க வேண்டிய விஷயம். compound events. கூட்டு நிகழ்ச்சி என்றா compound events. சோ அதுல பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. பல எளிய நிகழ்ச்சிகளை ஒன்று சேர்த்தல் கூட்டு நிகழ்ச்சி எனப்படும். பல எளிய நிகழ்ச்சிகளை ஒன்று சேர்த்தா அது கூட்டு நிகழ்ச்சியாம். கூட்டு நிகழ்ச்சியின் நிகழ்வு எப்படி பார்க்க போறோம்? அதாவது நிகழ்ச்சி ஏ அல்லது நிகழ்ச்சி பி நடைபெறக்கான நிகழ்வு பாத்தீங்கன்னா ஏ அல்லது பி. அப்ப கண்டிப்பாங்க ஏ யூனியன் பி.
அதே போல நிகழ்ச்சி ஏயும் நிகழ்ச்சி பியும் நடைபெற நிகழ்வு பாத்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. நிகழ்ச்சி ஏ தவிர்ந்த ஏனையவை நடைபெற நிகழ்வு பாத்தீங்கன்னா ஏ டேஷ் சொல்லுவோம் இல்லையா, ஏ நிரப்பி. ரைட், ஓகே. ஏ தவிர்ந்த மிச்ச நடைபெற நிகழ்வு. ரைட், சோ ஏயும் பியும் ஏ யூனியன் பி. ஏ அல்லது பி நிகழ்ச்சி பி நடைபெற நிகழ்வு ஏ யூனியன் பி. ஏயும் பியும் ஏ இன்டர்செக்ஷன். ஏ தவிர்ந்தது ஏனியண்டா ஏ டேஷ் நிரப்பி. ஒன்றிப்பு என்றா யூனியன். இரு தொடைகளின் ஒன்றிப்பு என்பது அவ்விரு தொடைகளுக்கு உரிய மூலகங்களால் ஆக்கப்பட்ட ஒரு தொடையாக இருக்கும். சோ ஒன்றிப்புன்றது பிள்ளைகள் இப்ப உதாரணமா ஏ வந்து 1 2 3 4 5, பி வந்து 4 5 6 8 என்றா அங்க ஏ யூனியன் பி எப்படி இருக்க போது, எல்லா நம்பரையும் உள்ளடக்கியதா இருக்க போது யூனியன் ஏ யூனியன் பி. ரைட், சோ ஏ யூனியன் பி நாங்க இப்படி காட்டலாம். உதாரணமா ஏ வந்து 1 2 3 4 5, பி வந்து 4 5 6 8 என்றா ஏ யூனியன் பி எப்படி இருக்கும், 1 2 3 4 5 6 7 8. இது நாங்க ஒரு என்ன சொல்றது வெண்வரி படத்துல காட்டலாம். சோ வெண்வரி படத்துல காட்டினீங்கன்னா எப்படி இருக்கு பிள்ளைகள், 1 2 3 4 5 ரெண்டும் இன்டர்செக்ஷனுக்குள்ள வருது. இந்த இருக்கு அங்கால 6 8. இது ஒரு ஏ யூனியன் பி. ரைட், ஏயும் பியும், இது ஏ இது பி இது ஏ இன்டர்செக்ஷன் பி. இதுதான் உங்களுடைய இது, அதாவது ஃபுல்லா இருக்கு. இவ்வளவு உங்களோட ஏ யூனியன் பி வெண்வரி படத்துல நாங்க சொல்லலாம். அடுத்து அதே போல இடைவெட்டு இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன் எவ்வளவு இருக்கு இந்த கணக்கை பொறுத்தவரையில, ஏ இன்டர்செக்ஷன் பி 4 5 இருக்குது. ரைட், ஓகே. நிரப்பி, நிரப்பிய பாருங்க கம்ப்ளிமெண்ட் இல்லையா. சோ கம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்குது, ஒரு தொடையினது மூலங்கள் தவிர்ந்த ஏனைய மூலங்களின் தொடையானது அத்தொடையின் நிரப்பி எனப்படும். ரைட், சோ இங்க ஏ, அதாவது ஏ வந்து 1 2 3 4 5 கண்டு இருக்கின்ற பிள்ளைகள் சரியா. ஏ நிரப்பி எப்படி இருக்கும், உதாரணமா இதான் கூட ஏ 1 2 3 4 என்றா ரைட், இது கூட அகிலத்தோட இதுல இது ஏ என்றா ஏ நிரப்பி என்னவே இருக்கும், இதெல்லாம் உங்களோட ஏ நிரப்பி அல்லது டேஷ் ஏ நிரப்பி. ஓகே, அடுத்தது நிகழ்தகவின் கூட்டத்தகவு விதி. ஏ கம பி என்பன எஸ் எனும் மாதிரி வழியில் உள்ள இரு நிகழ்ச்சிகள் எனின் ஏ அல்லது பி நிகழ்வதற்கான நிகழ்தகவு சரியோ. ஏயும் பியும் உங்களுடைய எஸ் எனும் மாதிரி வழியில் உள்ள ஒரு 2 நிகழ்ச்சிகளாம். அப்படி இருந்துச்சுன்னா ஏ அல்லது பி நிகழ்வதற்கான நிகழ்தகவு பாத்தீங்கன்னா ஏ அல்லது பி கண்டிப்பா ஏ யூனியன் பி எப்படி இருக்க போகுது, A union B equals ஒரு கூட்டல் நிகழ்தகவை பொறுத்தவரையில probability A plus probability B minus probability A intersection B. சரியா பிள்ளைகள், இது A, B என்பன S எனும் மாதிரி வழியில் உள்ள இரு நிகழ்ச்சிகளின் A அல்லது B நிகழ்தகவு நிகழ்தகவு ஒரு கூட்டத்தகவு விதி. நிகழ்தகவின் கூட்டத்தகவு விதி பார்க்கிறோம். அதுல ஒரு உதாரணம், 52 சீட்டுகளை கொண்ட சீட்டு பெட்டியில் இருந்து ராஜா சீட்டு அல்லது டைமண்ட் சீட்டு எடுப்பதற்கான நிகழ்தகவை காண்க. 52 சீட்டுகளை கொண்ட சீட்டு பெட்டியில் இருந்து ராஜா சீட்டு அல்லது டைமண்ட் சீட்டு எடுப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ராஜா சீட்டுகளின் எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்குது எவ்வளவாம், 4. டைமண்ட் சீட்டுகளின் எண்ணிக்கை 13. ரைட், அப்படி என்றா 52 சீட்டுகளை கொண்ட ஒரு சீட்டு பெட்டியிலிருந்து ராஜா சீட்டு அல்லது டைமண்ட் சீட்டு எடுப்பதற்கான நிகழ்தகவை பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட இங்க மேக்சிமம் ஏஸ் ராஜா எத்தனை இருக்கிறோம் 4 இல்லையா, டைமண்ட் எத்தனை இருக்குது மேக்சிமம் டைமண்ட் 13. அப்படி என்றா நாங்க வேணும்டா எழுதி கொள்ளலாம். ஆர் வந்து ராஜா எழுதுவோம் சரியா, ஆர் எங்கட ராஜா சீட்டு என்று எழுதி கொண்டோம்டா, டி எங்கட டைமண்ட் சரியா. ரைட், டைமண்ட் சீட்டு எழுதி கொண்டோம்டா எங்களுக்கு தெரியும் இங்க கேட்டப்பட்ட கேள்வி
52 சீட்டுகளை கொண்ட சீட்டுப்பட்டியலிருந்து ராஜா சீட்டு அல்லது டைமண்ட் சீட்டு எடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படி கேட்டுச்சோம்னா என்ன செய்யலாம் பிள்ளைகள்? இது டைமண்ட். சோ ப்ராபபிலிட்டி ஆர் யூனியன் டைமண்ட் என்றா எப்படி எடுக்கலாம்? ப்ராபபிலிட்டி ஆர் பிளஸ் ப்ராபபிலிட்டி டி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆர் இன்டர்செக்ஷன் டி. ப்ராபபிலிட்டி ஆர் இன்டர்செக்ஷன் டி. சரியா? சோ என்ன செய்யலாம்? ப்ராபபிலிட்டி ஆர் எங்களுடைய ராஜா எத்தனை? 4 ன் கீழ் 52. ஒரு டெக்ல எவ்வளவு இருக்கும்? ஒரு கார்ட்ஸ் பேக்கெட்ல 52 கார்ட்ஸ் இருக்கும். அதுல மேக்ஸிமம் எத்தனை ராஜா இருப்பினும் 4. டைமண்ட் எத்தனை இருக்கும்? 13 ன் கீழ் 52. சோ ஆர் இன்டர்செக்ஷன் டி ராஜா அல்லது டைமண்ட் இருக்கக்கூடிய சான்ஸ் எத்தனை இருக்குது? அவர் ராஜாவா இருக்கணும், டைமண்டா இருக்கணும். எதுல இருக்கும்? அவர் ராஜாவா இருக்கணும். 1 ன் கீழ் 52. 1 தான் இருக்கும், ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும் இல்லையா? சோ 1/52. therefore 16/52. இதுதான் என்ன? அவர் ராஜா பாம் இருக்கணும் அல்லது டைமண்டா இருக்கிறதுக்குரிய நிகழ்தகவு. 52 சீட்டுகளை கொண்ட சீட்டு பட்டியலிருந்து ராஜா சீட்டு அல்லது டைமண்ட் சீட்டு எடுத்துக்க நிகழ்தகவு என்ன? 16/52. அதை சுருக்கி கொடுக்கலாம். 4 ன் கீழ் 13. அடுத்து தம்முள் புறநீங்கும் நிகழ்வுகள். இரு நிகழ்வுகள் ஒரே தடவையில் நிகழாது எனின் அவை தம்முள் புறநீங்கும் நிகழ்வு எனப்படும். 2 தடவை ஒரே தடவையில 2 நிகழ்வுகள் நிகழாம இருந்துச்சுண்டா அதை நாங்க என்ன சொல்லுவோம்? தம்முள் புறநீங்கும் நிகழ்வு என சொல்லுவோம். சரியா? A, B என்பன தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகள் எனின் A இன்டர்செக்ஷன் B எப்படி இருக்கும்? அப்பையும் 0வா இருக்கும். ரெண்டும் தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகளா இருந்துச்சுன்னா இன்டர்செக்ஷன் 0. காரணம் தம்முள் புறநீங்கும் என்ன? 2 நிகழ்வுகளும் ஒரே தடவையில நிகழாதாங்க, இன்டர்செக்ஷன் இருக்காது. சரியா? இடைவெட்டி இருக்காது. சோ அந்த டைம்ல எப்படி இருக்கும்? ப்ராபபிலிட்டி A யூனியன் B, ப்ராபபிலிட்டி A பிளஸ் ப்ராபபிலிட்டி B இருக்கும். இன்டர்செக்ஷன் B இருக்காது. அது தம்முள் புறநீங்கும் நிகழ்வுகளாக இருக்கும். தம்முள் புறநீங்கும் நிகழ்வுகளும் கூட்டு புறநீங்கும் நிகழ்வுகளும். தம்முள் புறநீங்கும் நிகழ்வுகளால் முழு மாதிரி வழியும் உள்ளடக்கப்படும் எனின் அந்நிகழ்ச்சிகள் தம்முள் புறநீங்கும் நிகழ்வுகளும் கூட்டு புறநீங்கும் நிகழ்வுகளும் எனும் கருதப்படும். தம்முள் புறநீங்கும் நிகழ்வுகளினால் முழு மாதிரி வழியும் உள்ளடக்கப்படும் எனின் அது என்னன்னு சொல்லுவான்? அந்நிகழ்ச்சிகள் தம்முள் புறநீங்கும் நிகழ்வுகள் அல்லது கூட்டு புறநீங்கும் நிகழ்வுகள் சொல்லுவோம். உதாரணமா பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஒரு பெட்டியில ஒரு பெட்டியினில் 1 தொடக்கம் 100 வரை இலக்கம் இடப்பட்ட பரிசு சீட்டுகள் உள்ளன. அவை நன்றாக குலுக்கப்பட்டு அவற்றிலிருந்து எழுமாறாக ஒரு பரிசு சீட்டு எடுக்கப்படுகின்றது. 1லேருந்து 100 வரை இலக்கம் எடுக்கப்பட்ட பரிசு சீட்டு இருக்கு. அது 1 தான் எடுக்கப்படுது. பின்வரும் நிகழ்தகவை காண சொல்லியிருக்கு. எடுக்கப்படுற எண் இரட்டை எண்ணா வரணும், அல்லது எடுக்கப்படுற எண் 5 அல்லது 5 பெருக்கமா இருக்கணும். எடுக்கப்படுற எண் 75 வரை அதிகமா இருக்கணும் அல்லது வர்க்கமா இருக்கணும். சோ முதலாவது பாப்பம் எடுக்கப்படுகின்ற எண் இரட்டை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு. சரியா? சோ அப்படி பார்த்தோம்னா பிள்ளைகள், எங்களுக்கு இங்க 1 தொடக்கம் 100 வரை தான் இலக்கமிடப்பட்டிருக்குது. இலக்கமிடப்பட்ட பரிசுச்சீட்டுகள் ஒரு பேக்ல போடப்பட்டிருக்கு. சரியா? அப்ப நாங்க யோசிக்கணும், மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை இங்க எவ்வளவு? எங்களுக்கு வடிவா தெரியும், மொத்த நிகழ்ச்சியின் எண்ணிக்கை 100. காரணம் 1 தொடக்கம் 100 நம்பர்ஸ் அங்க டிக் பண்ணப்பட்டிருக்கு. அதுல எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இரட்டை எண்கள் எவ்வளவு எவ்வளவுன்றதை பார்ப்போம். உதாரணமா 2 தொடக்கம் 2, 4, 6, 8 அவ்வாறு 100 மட்டும் எங்களுக்கு இரட்டை எண்கள் அங்க உள்ளே இருக்க போகுது. ரைட்? சோ அப்ப நாங்க பார்த்தோம்னா கேட்ட கேள்வி எங்கள்கிட்ட ப்ராபபிலிட்டி, அதாவது இரட்டை எண்ணாக வரக்கூடிய இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு என்ன மாதிரி நிகழ்தகவு வரும் என்று கேட்டிருக்கு இல்லையா? சோ நாங்க என்ன செய்வோம்? முதலாவது எங்களுக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி தான் கேட்கப்பட்ட கேள்வி. நிகழ்தகவு என்னென்று கேட்கப்பட்டிருக்கு. என்ன சந்தர்ப்பத்தில் கேட்கப்பட்டிருக்குது? அதாவது 1 தொடக்கம் 100 வரை இலக்கமிடப்பட்ட சீட்டுகள்ல இரட்டை எண் வரக்கூடிய நிகழ்தகவு. இதுதான் எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி. சரியா? சோ அப்ப நாங்கள் முதலாவது யோசிக்கணும், இந்த நிகழ்வுகள் தம்முள் புறநீக்கம் உடையனவா இல்லையா என்றதை யோசிக்கணும். இது தம்முள் புறநீக்கம் உடையன, புறநீங்கும் நிகழ்வுகள். சரியா? ரைட். அப்ப மொத்த நிகழ்வு எண்ணிக்கை எவ்வளவு? நம்பர் ஆஃப் எஸ் எவ்வளவு? இங்க 100. அதுல மாற்றம் இல்லை. அதே போல இங்க எங்களுக்கு கிடைக்கக்கூடிய இரட்டை எண் வேணும்னா நாங்கள் ஈ என்று போடுவோம். சரி,
அப்ப எங்களுக்கு இங்க கிடைக்கக்கூடிய ரெட்டு எண்கள் எத்தனை தெரியுமா? 2 4 6 8. அப்ப கண்டிப்பா எங்களுக்கு தெரியும் 50 நம்பர்ஸ் கிடைக்க போகுது. எப்படி 2 4 6 8 10 12 14 16 18 20 அப்படி 100 மட்டும் போனோம்டா எவ்வளவு ரெட்டு எண்கள் கிடைக்கும்? 50. சரியா? ரைட். சோ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெட்டு எண்கள் 50ண்டா எங்கள்கிட்ட இருக்கிற இந்த அகிலத்தோட இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எவ்வளவு? 50 கீழ் 100. ரைட். அப்படி என்றா பிள்ளைகள் எங்களுக்கு இங்க கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு என்ன? என்ன நிகழ்தகவு கிடைக்க போகுது? 50 கீழ் 100. அதாவது நம்பர் ஆஃப் இ ஓவர் நம்பர் ஆஃப் எஸ் ப்ராபபிலிட்டி இ கேட்ட மாதிரி காட்டுவோம். சரியோ? அப்ப நம்பர் ஆஃப் ரெட்டு எண்கள் எத்தனை இருக்குது? 50. நம்பர் ஆஃப் அகிலத்தோட லெவல்ல டிரான்சாக்ஷன் இருக்குது 100. எங்கட ப்ராபபிலிட்டி இதான் என்ன? இரட்டை எண் எடுத்துறாங்க. இ நாங்க உதாரணமா இரட்டை எண் சுமார் நம்பரை போட்டு எடுக்கிறோம். சரி, அப்ப தேவை ப்ராபபிலிட்டி எவ்வளவு? 0.5. இதுதான் எங்கட நிகழ்தகவு. அதே போல இரண்டாவது கேட்கப்பட்டது எண் 5 அல்லது 5 பெருக்கமா இருக்கணுமா? சோ எண் 5 அல்லது 5 பெருக்கம்டா 5 10 15 20 25 30 35 40 45 அப்படி 100 மட்டும் போறோம். சோ கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு எண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் 20 நம்பர்ஸ் கிடைக்க போகுது. சரியோ? அப்ப நாங்க என்ன செய்வோம்? இப்போ உதாரணமா m மண் எடுப்போம். ரைட். m மண் எடுத்தோம்னா ப்ராபபிலிட்டி m இரண்டாவது 5 அல்லது 5 பெருக்கமா? என்ன கேட்டாங்க? 5 அல்லது 5 பெருக்கம். எஸ். அப்ப m பாத்தீங்கன்னா இப்ப 5 10 15 20 இப்படி 100 மட்டும் போகும். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் 20 நம்பர்ஸ் இருக்கு. சோ நம்பர் ஆஃப் m's எவ்வளவு? 20. ரைட். சோ நம்பர் ஆஃப் அகிலத்தோட நம்பர் ஆஃப் s எவ்வளவு பிள்ளைகள்? எங்களுக்கு அதுல மாற்றம் இல்ல, 100 இல்லையா? சோ நம்பர் ஆஃப் m ஓவர் நம்பர் ஆஃப் s இதுதான் எங்கட ப்ராபபிலிட்டி m. சோ நம்பர் ஆஃப் m எவ்வளவு? 20. அதன் கீழ் 100. therefore 1 இன் கீழ் 5 0.2. அடுத்து 75 விட அதிகமான எண்ணா இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. 75 விட அதிகமான எண்ணா இருக்கணுமா? சோ 75 விட அதிகமான எண்ணா 75 விட எவ்வளவு? 75 விட அதிகமான எண்ணா இருக்கணும்டா 76 தொடக்கம் 100 வரைக்கும் பெறும். மொத்தம் எத்தனை எண் இருக்க போகுது? 25 எண்கள் இருக்க போகுது. 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 25 நம்பர்ஸ் இருக்கு. சரியா? சோ அப்ப நம்பர் ஆஃப் i என்று வைப்போம். நம்பர் ஆஃப் i ஓவர் நம்பர் ஆஃப் s. அப்ப 25 இன் கீழ் 100. therefore 1 இன் கீழ் 4 0.25. அதே போல இன்னொன்று கேட்கப்பட்டிருக்குது வர்க்கமா இருக்கணுமாம். அதாவது 5 வர்க்கம். வர்க்கம் 5 வர்க்கம் இல்ல பிள்ளை, வர்க்கமா இருக்கணும். வர்க்கங்கள் வரக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை பார்ப்போம். 1 தரக்கம் 100க்கு இல்ல. வடிவா தெரியும் 1 4 9 16 25 36 49 64 81 9 10 10 100 இல்லையா? சோ மொத்தமா எங்களுக்கு வரக்கூடிய நம்பர்ஸ் எத்தனை இருக்குது? 10 நம்பர்ஸுக்கு எங்களுக்கு சான்ஸ் இருக்குது வர்க்கம் வரக்கூடிய எண். அப்ப அதே போல அப்ப நம்பர் ஆஃப் எக்ஸ் எடுத்தோம்டா ரைட், இல்ல நம்பர் ஆஃப் ஆர் ரூட் எடுத்தோம்டா ரைட், என்ன செய்யலாம்? இல்ல ஸ்கொயர் நம்பர் வர்க்கம் தான் கேட்டிருக்கு. ஸ்கொயர் நம்பர் ஆஃப் எஸ். அப்ப ப்ராபபிலிட்டி எஸ் காணுவோம். ப்ராபபிலிட்டி எஸ் ஓவர் நம்பர் ஆஃப் எஸ் ஓவர் நம்பர் ஆஃப் எஸ். அப்ப ரெண்டு மெத்தட் வரக்கூடிய மாத்துவோம் இல்லையா? ஆர்னு போடுவோம். அப்ப நம்பர் ஆஃப் ஆர் 10 10 இன் கீழ் 100 0.1 அல்லது 1 இன் கீழ் 10. ஸோ இதுல எங்களுக்கு முதலாவது விஷயம் தெரியும், இது ஒரு தமிழ் புறநீங்கும் நிகழ்வு என்ற விஷயம் எங்களுக்கு முதலாவது விளங்கினாத்தான் நாங்க மேற்கொண்டு அடுத்த ஸ்டெப்ஸை செய்யலாம். பேசிக் கொஸ்டின்ஸ் ரைட். ஓகே, அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போவோம். நிபந்தனை நிகழ்தகவு. சரியா? சோ அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு வாங்கோ. நிபந்தனை நிகழ்தகவு. நான் அந்த क्वेश्चंस தந்திருக்கிறேன், அதுகளை செய்து பாருங்க. செய்து பார்க்க விளங்கும் உங்களுக்கு. பேசிக் क्वेश्चंस சரிதானே? ரைட். அடுத்து போவோம் நிபந்தனை நிகழ்தகவு. ஒன்று நடந்தா அதுக்கு பிறகுதான் அடுத்த நிகழ்வு நடைபெறும். அதுதான் என்ன? என்கிற நிபந்தனை நிகழ்தகவு. கண்டிஷன் இல்லையா?
கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி நிபந்தனை நிகழ்தகவு. A, B என்பன S என்னும் மாதிரி வழியில் இரு நிகழ்ச்சிகள் எனின் B நிகழ்ந்து விட்டது என தரப்பட்டால் A இனது நிபந்தனை நிகழ்தகவானது எப்படி இருக்கும்? B நிகழ்ந்து என்று சொன்னா A இன் நிபந்தனை நிகழ்தகவு எப்படி இருக்கும்? ப்ராபபிலிட்டி A over B ஆ இருக்கும். அதுல மாற்றம் இல்லை. A, B என்பன S என்னும் மாதிரி வழியில் இரு நிகழ்ச்சிகள் எனின் B நிகழ்ந்து விட்டது என தரப்பட்டால் A இனது நிபந்தனை நிகழ்தகவானது B ப்ராபபிலிட்டி A over B என்பதனால் தரப்படும். சரியா? சோ அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியணும் probability A over B எப்படி இருக்கும்? probability A intersection B over probability B ஆ இருக்கும். சரியா? ரைட். சோ எப்பயுமே probability B எப்படி இருக்கும்? greater than 0 ஆ இருக்கும். அதாவது உதாரணமா பிள்ளைகள் என்ன சொல்லப்படுதுன்னா probability A over B அந்த B நிகழ்ந்த பிறகுதான் A நிகழப்போகுது. B நிகழ்ந்துட்டது. B already done. சரியா? B நிகழ்ந்துட்டது. அதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? A நடக்க போகுதுன்னா probability A over B. இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி இருக்கும்? probability A intersection B over probability B ஆ இருக்கும். எப்பயுமே B எப்படி இருக்குது? greater than 0 ஆ இருக்கு. அதே போல probability B over A என்றா probability B intersection A அல்லது A intersection B எப்படி போட்டாலும் உண்டு probability A ஆ இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் A greater than 0 ஆ இருக்கும். சோ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு இப்ப நாங்கள் உதாரணமா ஒரு நிபந்தனை நிகழ்தகவுல probability A intersection B எப்படி காணலாம்? probability A intersection B பாருங்க. இதுல probability A intersection B காணப்படும்னா எப்படி காணலாம்? probability A intersection B equal A over B into probability B. probability B into probability A over B. இது இந்த மாற்றம். ஒரு கோடாத தாயக்கட்டை சுண்டப்படுகின்றது. A பெறப்படும் முகம் 4லும் குறைவு, B பெறப்படுவது ஒற்றையன். A இன் நிபந்தனை நிகழ்தகவை காண்க. சரியா? ஒரு கோடாத தாயக்கட்டை என்ன செய்றீங்க? சுண்டப்படுதாம். அதுல பெறப்படும் முகம் எவ்வளவாம்? 4லும் குறைவு. B பெறப்படுவது ஒற்றையன். 2 சந்தர்ப்பங்கள் இருக்குது. சரிதானே பிள்ளைகள்? A வந்து பெறப்படும் முகம் 4லும் குறைவு. 1 2 3 4. B வந்து ஒற்றை எண்ணா இருக்கும் இல்லையா? B வந்து ஒற்றை எண்ணா இருக்க போகுது. சோ பெறப்படுவது ஒற்றை எண். ஒரு கோடாத தாயக்கட்டை சுண்டைக்குல B ஒற்றை எண் 1 3 5. 2 ஆப்ஷன் இருக்கு. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதலாவது நாங்கள் இத ஒரு வன்வரி படத்துல போட்டோம். A இது B. A பாத்தீங்கன்னா 1 4 2 4 வரும். 1 3 உள்ள வருகிறது. 5 வழி வரும். இது எங்களோட அகிலத்தொடர். ரைட்? இப்ப கவனிங்க. ஒரு கோடாத தாயக்கட்டை சுண்டப்படுகின்றது. A பெறப்படும் முகம் 4லும் குறைவு, B பெறப்படுவது ஒற்றையன் என்றா A இன் நிபந்தனை நிகழ்தகவை காண்க. A இன் நிபந்தனை நிகழ்தகவை காண்க. A இன் நிபந்தனை நிகழ்வு தான் கேட்டிருக்கு. அப்படியே எங்களுக்கு ஒரு விஷயம் வடிவா தெரியும். இங்க B நடந்து முடிஞ்சது. அப்ப probability A over B இல்லையா பிள்ளையர்? ரைட். சோ probability A over B என்றா இந்த கிராஃப் அப்படியே இருக்கட்டும். probability A over B கேட்டிருக்குதுன்னா A B நடந்து முடிஞ்சது. சோ probability A intersection B over probability B. Right? So எங்களுக்கு இங்க ஒரு விஷயம் தெரியணும் பிள்ளைகள் என்னன்னா probability A பாருங்க. எங்களுக்கு probability A வந்து அதாவது A பெறப்படும் முகம் 4லும் குறைவு. அப்ப எங்களுக்கு அங்க நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன? probability A ல வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன? இங்க பாருங்க. 4லும் குறைவு. சாரி 4லும் குறைவு. 4 வராது பிள்ளைகள். 4லும் குறைவு தான் கேட்குது.
4 குறைவா 4 குறைவா அப்ப 1 2 3 அது ஒண்ணு தான் வரப்போகுது அதுலயும் 1 3 கீழே 2 வெரி குட் ரைட் ஓகே குட் சரியா அப்படி என்றா எங்களுக்கு இந்த ப்ராபபிலிட்டி ஏ குரிய நிகழ்வு என்னவா இருக்கும் 1 விழக்கூடிய சந்தர்ப்பம் 1/6 2 விழக்கூடியது 1/6 3க்கும் 1/6 அப்ப எங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஏ விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் 3/6 அதே போல இங்கேயும் பாருங்க ப்ராபபிலிட்டி பிக்கு பாருங்க எவ்வளவு வருது ப்ராபபிலிட்டி பிக்கு ப்ராபபிலிட்டி பிக்கும் அதே போல 3/6 இல்லையா 5 பாருங்க 1 3 5 3/6 ப்ராபபிலிட்டி ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளவு வருது இன்டர்செக்ஷன் பி 2/6 இங்க பாருங்க 1 3 2/6 so probability A intersection B இங்க எவ்வளவு 2/6 probability B எவ்வளவு 3/6 therefore 1/3 over 1/2 சுருக்கினீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு 0.666 என்று உங்களுக்கு ஆன்சர் வரும் சுருக்கி பாருங்க உங்களுக்கு ஆன்சர் வரும் 0.666 ரைட் அதே போல என்ன உதாரணம் தரப்பட்டிருக்குது வேலை செய்வோர் வேலையற்றோர் ரைட் மொத்தம் சோ இதுக்கு வேணும்னா நீங்கள் மாறியும் பார்க்கலாம் இங்க கேட்கப்பட்டது ஏ நிகழ்ந்த பின்பு பி இப்ப பி நிகழ்ந்த பின்பு என்ன செய்யணும் பிள்ளைகள் சமன்பாடு மாறும் ப்ராபபிலிட்டி பி ஓவர் ஏ என்று வரும் ஏ இன்டர்செக்ஷன் பி மாற பொருள கீழே ப்ராபபிலிட்டி ஏ என்று வரும் அவ்வளவு வித்தியாசம் நீ இப்ப என்ன நிகழ்ந்தவன் ஏ நடந்த பிறகு பியா பி நடந்த பிறகு ஏயா ஃபைன் அடுத்த கொஸ்டின் வேலை செய்வோர் வேலையற்றோர் தரப்பட்டிருக்குது ஆண் பெண் வேலை செய்வோர் எவ்வளவாம் 80 20 கொஸ்டினை ஷாவன் ரன் பாருங்க வேலை செய்வோர் வேலையற்றோர் மொத்தம் வேலை செய்வோர் ஆணவளவு 80 பெண் 20 வேலையற்றோர் 40 10 மொத்தம் தரப்பட்டிருக்குது மொத்தங்கள் தரப்பட்டிருக்கு பின்வரும் நிகழ்தகவை காண்க உதாரணமா இந்த கேள்வியை பாருங்க முதலாவது என்ன கேட்கப்பட்டிருக்குது வேலையற்றவராக இருந்தால் அவர் பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவை நாங்கள் இதை வச்சுக்கொண்டே ஆன்சர் பண்ணலாம் வேலையற்றவராக இருக்கணும் அவர் பெண்ணாக இருக்கணும் சோ பார்க்கவே எங்களுக்கு தெரியுது ஆன்சர் என்ன 10/50 இல்லையா சோ அதுல 40 10 50 வந்திருக்கணும் பிள்ளைகள் 30 அடிபட்டிருக்குது பாருங்க வேலையற்றோர் பெண்ணா இருக்கிறதுக்கு 10 வேலையற்றவரா இருக்கணும் ஆனா பெண்ணா இருக்கணும் 10/50 வேலை செய்பவராக இருந்தால் அவர் பெண்ணா இருக்கணும் பாருங்க வேலை செய்பவராக இருந்தா அவர் பெண்ணா இருக்கணும் 20/100 வேலை செய்பவராக இருந்தால் அவர் ஆணாக இருக்கணும் 80/100 தெரிவு செய்யப்படுபவர் பெண்ணாக இருக்கணும் சோ தெரிவு செய்யப்படுபவர் பெண்ணா இருக்கணும்டா மொத்தம் எவ்வளவு 180 மொத்த பெண் எவ்வளவு 30 30 வேலை செய்வரா இருக்கலாம் வெளியேற்றவரா இருக்கலாம் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரிவு செய்யப்பட போறவர் எப்படி இருக்கணும் பெண்ணா இருக்கணும் 30 இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது எஸ் அடுத்த பாருங்க உதாரணம் இன்னொன்று A, B என்பன இரு நிகழ்ச்சிகள் probability A half probability B 1/3 probability A intersection B 1/4 சோ பின்னர் நிகழ்தகவை காண சொல்லிருக்கேன் சோ உங்களுக்கு தெரியணும் probability A over B என்றா கண்டிப்பா தெரியும் இதுல நிகழ்ந்த நிகழ்தகவு எது அதாவது எது நிகழ்ந்துட்டது B நிகழ்ந்துட்டது கீழே வரது நிகழ்ந்துட்டது ஏனும் நிகழல சோ probability A over B என்றா A intersection B divided by probability B B over A என்றா probability A intersection B over probability B அவ்வளவு வித்தியாசம் சரியா சோ probability A over B என்றா உங்களுக்கு பிரச்சனை இல்ல probability B over A என்றாலும் பிரச்சனை இல்ல probability B intersection A intersection B over probability A என்று போடலாம் எது நிகழ்ந்தோ அது கீழே வரும் அடுத்தது பாருங்க பிள்ளைகள் probability A நிரப்பி dash over B என்று கேட்டிருக்குது சோ அதுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் probability A நிரப்பி அதன் கீழ் B என்றா A நிரப்பியின் கீழ் B என்றா எப்படி வரும் என்றா probability A நிரப்பி intersection B over probability B நான் செய்து காட்டுறேன் அந்த probability A நிரப்பி intersection B எப்படி இராங்க காணலாம் என்று காணிச்சோம்டா அந்த கேள்வி செய்யறது சுகம் சரியோ இதுல A over B B over A செய்யறது பிரச்சனை இல்ல
A intersection B over B probability B, A intersection B over probability A. இதுதான் சமன்பாடு முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும். மூன்றாவது கேள்வியை கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்குது? probability A நிரப்பி அதன் கீழ் B என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கேள்வியோடைய கவனிங்கோ, probability A நிரப்பி அதன் கீழ் B என்று சொல்லப்பட்டிருக்கு. சோ கேட்கப்பட்ட கேள்வியை கவனிக்க வேணும். probability A நிரப்பி அதன் கீழ் B நிரப்பி. சோ நாங்க இதுல என்ன செய்ய வேணும்? கவனமா இருக்க வேணும். முதலாவது ஸ்டெப் என்ன? ரைட், எங்களுக்கு தெரியும் இதுல எது நடந்து முடிஞ்சது? B. சோ ஃபைன். சோ சமன்பாடு எப்படி போடலாம்? probability A நிரப்பி intersection B over probability B. சோ probability A நிரப்பி intersection B நாங்கள் எப்படி விரிவாக்கம் செய்யலாம்டா? எப்படி விரிவாக்கலாம்டா? probability B minus probability A intersection B. இதுதான் எங்களுடைய என்ன? probability A intersection B. இந்த A நிரப்பி intersection B நாங்கள் எப்படி எழுதலாம்? probability B minus probability A intersection B. இதுதான் சரியா? இதுதான் எங்களுடைய A நிரப்பி. A தவிர்ந்தது. சோ இதன் கீழ் probability B. சோ நாங்கள் probability B எங்களுக்கு தரப்பட்டிருக்குது क्वेश्चनல பாருங்க. எவ்வளவாம் probability B? 1/3 minus 1/4 over 1/3. சோ சொல்லிக்கிறீங்கடா 12 4 3 3. சோ 1 இன் கீழ் 12 இருபது பிள்ளைகள் 1 இன் கீழ் 12 இன் கீழ் 1 இன் கீழ். சோ என்ன ஆன்சர்? 0.25. பார்க்க விதங்களுக்கு இதை நாங்க தலைகளா மாத்தலாம் இல்லையா? 1 இன் கீழ் 12 தர 3 இன் கீழ் 1 4. ஆகவே 1 இன் கீழ் 4 0.25. ரைட். சோ இது ஒரு விதமான நிபந்தனை நிகழ்தகவு. சோ இதுல ஒரே ஒரு விஷயம், புதுசான விஷயம் என்ன பிள்ளைகள்? probability A நிரப்பி intersection B எப்படி காண்றோம்? probability B minus A intersection B. அது நாங்க ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். எப்படி வருமெண்டா, ஒரு வெண்வெளி படத்தை போட்டீங்கன்னா அதுக்குரிய விளக்கம் விளங்கும். கவனிச்சு பாருங்க. இது A, இது B என்றா ரைட். சோ இப்ப இதுல கேட்கப்பட்டது A நிரப்பி intersection B. A நிரப்பி intersection B என்றா A இல்ல நிரப்பி intersection B இல்ல. அப்ப இந்த ஏரியா ரைட். சோ அப்ப நாங்க இந்த ஏரியா காணணும்னா என்ன செய்ய வேணும்? இந்த ஏரியா காண என்ன செய்ய வேணும்? probability B இந்த இருக்குது. இதுல இருந்து இவ்வளவு தேன் கழிச்சு விட்டோம்டா இந்த ஏரியா எங்களுக்கு பேர் சரியா பிள்ளை? இந்த இவ்வளவும் probability இவ்வளவும் B, இதுல இருந்து இவ்வளவு தேன் கழிச்சு விட்டீங்கடா இந்த கழிச்சிருக்கீங்க. கழிச்சாது A நிரப்பி intersection. அடுத்தது இதே போல நிகழ்தகவு பெருக்கல் விதி என்று சொல்லப்பட்டிருக்கு. இதே போல நிகழ்தகவு பெருக்கல் விதி என்று சொல்லப்பட்டிருக்கு. ரைட். நிகழ்தகவு பெருக்கல் விதி. ரைட். நிபந்தனை நிகழ்தகவு கோவையை குறுக்கே பெருக்கி பெறப்படுவது நிபந்தனை நிகழ்தகவு பெருக்கல் விதி எனப்படும். சரியா? அதாவது நிபந்தனை நிகழ்தகவு கோவையை குறுக்கே பெருக்கி பெறப்படுவது. நாங்கள் ஏற்கனவே இந்த பெருக்கல் விதியை எடுத்துட்டோம். ரைட். எப்படி எடுத்துனாங்க? probability A over B என்ன எப்படி காண்றோம்? probability A intersection B over probability B. ரைட். நான் ஏற்கனவே சொன்னான், இதுல நீங்க A intersection B காண போறீங்கன்னா எப்படி எடுக்கிறீங்க? probability B into probability A over B. இதுதான் என்ன உங்களோட நிகழ்தகவு பெருக்கல் விதி. ரைட்.
அது ஏற்கனவே நாங்கள் கண்டிருக்கிறோம், பட் அது நிகழ்வு பெருக்கல் விதி என்று தெரியாமல் கால்குலேஷன் செய்திருக்கிறோம். ஸோ ஏ ஓவர் பி என்ற ப்ராபபிலிட்டி A intersection B over probability B. சரியா? So probability A intersection B நாங்க எப்படி காண போறோம்? குறுக்கு பெருக்கி காண போறோம். Probability B into probability A over B. Right. உதாரணம் 4. ஒரு தகப்பன் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு 0.05, ஒரு மகன் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு 0.4, தகப்பன் மது அருந்தினால் மகன் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு 0.6. பின்வரும் நிகழ்தகவை காண சொல்லியிருக்கிறேன். சரியா? Right, காணும். Right. ஒரு தகப்பன் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு. Right. So probability F father. Father ஒரால் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு 0.5. அதே நேரம் மகன் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு பாத்தீங்கன்னா 0.4. தகப்பன் மது அருந்தினா மகன் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு. வடிவா கவனிங்கோ. தகப்பன் மது அருந்தினா தகப்பன் மது அருந்தினால் மகன் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு எவ்வளவா? 0.6. சரியா? ரைட். அப்படி என்றா முதலாவது கேட்ட கேள்வி, தகப்பனும் மகனும் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு என்ன? தகப்பனும் மகனும் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு என்ன? கேட்கப்பட்ட கேள்வி என்ன பிள்ளைங்க? கேட்கப்பட்ட கேள்வி F intersection S இதுதான் கேட்கப்பட்ட கேள்வி. ஆனா எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், இங்க தகப்பன் மது அருந்தினா மகன் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு தெரியும். தகப்பன் மது அருந்தினா மகன் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு எங்களுக்கு தெரியும். probability S over F எங்களுக்கு தெரியும் 0.6. தகப்பன் மது அருந்தினா மகன் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு. அப்ப இது 0.6 தெரியும். எங்களுக்கு தெரியாக்கணிய மேல இருக்கிற F intersection S அதான் காணவனம். ஆகவே probability F எவ்வளவு? 0.5. கேட்ட கேள்வி தகப்பனும் மகனும் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு. சோ இத பெருக்கிறீங்கன்னா குறுக்க 0.3. இதுதான் உங்களோட F intersection S probability. இரண்டாவது கேட்ட கேள்வி, மகன் மது அருந்தினால் தகப்பன் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு. மகன் மது அருந்தினால் இது முதலாவது. இரண்டாவது மகன் மது அருந்தினால் மகன் மது அருந்தினால் தகப்பன் மது அருந்துவதற்கான நிகழ்தகவு. பட் எங்களுக்கு தெரியும் F intersection S தெரியும். இப்ப அதே நேரம் probability S தெரியும். சோ probability S எவ்வளவு? probability S 0.4 0.3. சோ இத சுருக்கினீங்கன்னா உங்களுக்கு வெறும் 0.75 ஆன்சர். மூன்றாவது கேள்வி, இரண்டு பேரில் ஒருத்தராவது மது அருந்துவதற்கான நிகழ்தகவு இருக்கு. இரண்டு பேர்ல ஒருத்தராவது. சோ இது என்ன? யூனியனுக்குள்ள வருது இல்லையா? சோ யூனியன்ல கேட்டிருக்கீங்கன்னா probability F union S. therefore எப்படி காணப்போறோம்? probability F plus probability S minus probability F intersection S. probability F எவ்வளவு? 0.5, S 0.4 minus F intersection X கண்ட நாங்கள் 0.3, therefore 0.6. சரியா? ரைட். அடுத்த இன்னொரு விஷயம் இதுல பாப்போம்.
பேசிக்ஸ்ல சாராமை இண்டிபெண்டன்ட் ஒன்றுல ஒன்று சாரா நிகழ்ச்சிகள் சாராமை இண்டிபெண்டன்ட் A, B என்பன இரு நிகழ்ச்சிகள் எனின் A இன் நிகழ்வு அல்லது நிகழாமை B இன் நிகழ்விலோ அல்லது நிகழாமையிலோ தங்கி இருக்காவிடின் அது நாங்க என்ன சொல்ல போறோம் சாராமை என்று சொல்லுவோம். A, B என்பன இரு நிகழ்ச்சிகள் எனின் A இன் நிகழ்வு அல்லது நிகழாமை A நிகழ்ந்தா என்ன B A நிகழ்ந்தா என்ன நிகழாட்டிக்கு என்ன B இன் நிகழ்வில் அது சார்ந்திருக்காது. சரியா? ரெண்டாவது நாங்க என்ன சொல்ல போறோம் சாராமை இண்டிபெண்டன்ட் என்று சொல்லுவோம். உதாரணமா ஒரு கோடாத தாயக்கட்டை இரு தடவைகள் சுண்டப்படுகின்றது. முதலாவது சுண்டலில் 4, 5, 6 இரண்டாவது சுண்டலில் 1, 2, 3, 4 பெறப்படுவதற்கான நிகழ்தகவை காண்க. பாருங்க, முதலாவது சுண்டல 4, 5, 6 ரெண்டாவது நீங்க சுண்டேக்குல 1, 2, 3, 4 வரணுமா? ரெண்டுமே ஒன்றுல ஒன்று சாரையில. சரிதானே? சோ நாங்க என்ன செய்வோம் A1 எடுப்போம் 4, 5, 6 A2 எடுப்போம் 1, 2, 3, 4 எடுத்தோம்டா முதலாவது பாப்போம் A1க்கு என்ன மாதிரி நிகழ்தகவு வருது A2க்கு என்ன மாதிரி நிகழ்தகவு வருதுன்றதை பார்ப்போம். A1க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும் நம்பர் ஆஃப் ஏஸ் 3 சரியா 3 சாரி நம்பர் ஆஃப் எஸ் அகிலத்தோட 6 சோதே அப்ப 3 அதே போல A2 ரெண்டாவது ஆப்ஷன் என்ன 1, 2, 3, 4 படுவதற்கான நிகழ்தகவா அதுக்கு எப்படி வருது நம்பர் ஆஃப் A2 பாத்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் வருது SR 1, 3 A1 A2 நடைபெறுவதற்கான நிகழ்தகவு A1 இன்டர்செக்ஷன் A2 இங்க இருக்கா இல்ல காரணம் ஏல 4, 5, 6 பில 1, 2, 3, 4 பாப்போம். சோ B probability A intersection sorry A1 intersection A2 பாத்தீங்கன்னா எப்படி வர போகுதுண்டா நாங்கள் எப்படி எடுக்கலாம் A1 intersection A2 எப்படி எடுக்கலாம்டா ரெண்டு விதமா எடுக்கலாம். எப்படி A over B க்கு நாங்க ஈக்குவேஷன் போட்டோம் அதை பேஸ் பண்ணிக்கொண்டு எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம் probability இப்ப A2 நடந்த பிறகு A1 நடக்கணும் ரெண்டா probability A1 நடந்த பிறகு A2 நடக்கணும்டா A2 over A1 into அதாவது A2 over A1 equals probability A1 A2 intersection A2 over probability A1 இதான் நாங்க எழுத போறோம். செய்து காட்டுறோம் பிள்ளைகள், நான் சும்மா சொல்றேன். சரியா? ரைட். சோ அந்த அடிப்படையில் நாங்க அப்ளை பண்ண வேண்டாம் பிள்ளைகள். கண்டிப்பா எங்களுக்கு என்ன வர போகுதுண்டா எங்களுக்கு தெரியும் probability A1க்கு half probability A2க்கு 1/3 so therefore answer 2/6 என்று வர போகுது. சரியா? சோ கவனிங்கோ நாங்க செய்து காட்டுறோம். என்ன சொன்னானே ஒன்றுல ஒண்ணுங்க தங்கி இல்ல சாராமை ரெண்டும் ஒன்றுல ஒண்ணுங்களுக்கு தங்கி இல்ல. சோ probability A என்ன சொல்லுது 4, 5, 6 probability A2 என்ன சொல்லுது 1, 2, 3, 4 பார்க்க எழுதுறது எங்களுக்கு இங்க ஒன்றுல ஒன்று சாரையில. சரியா? ரைட். கவனிங்கோ என்ன சொல்லப்பட்டிருக்கா probability A1 எடுப்பாங்க A1 எடுப்போம் 4, 5, 6 A2 எடுப்போம் 1, 2, 3, 4 so A1 probability A1 எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குது probability A1 பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் number of A over number of S number of A's over number of S therefore எவ்வளவு A's 3 probability A2 எடுத்தோம்னா number of A2 over number of S so number of A2 4 கீழே இதை பண்ண நீ சுருக்கலாம் பிள்ளையர் 1, 2, 2, 3 அப்ப probability சுருக்கி கொடுக்க வேணும். சோ கேட்கப்பட்ட கேள்வியை கவனிங்க A1 A2 நடைபெறக்கான நிகழ்தகவு இங்க கேட்டது A1 A2 அப்படி என்றா என்ன கேட்கிறோம் probability A1 intersection A2
எப்படி வருமெண்டா இப்ப நாங்கள் படிச்சினாங்க இதுக்கு ஈக்குவேஷனோட படிச்சினாங்க எப்படி அவனிங்கோ பெருக்கட்ட நிகழ்ந்த விதியில படிச்சினாங்க பிள்ளைகள் உதாரணமா இப்ப A2 நடக்க முதல் A1 நடக்கணும் வை எப்படி எடுக்கலாம் உங்களுக்கு தெரியும் probability A1 intersection A2 over probability A1 இப்ப இதத்தான் இந்த இருக்கு A1 intersection A2 குரிய probability எடுத்துக்கலாம் அப்ப நாங்க இது எப்படி நாங்க இதை ஆட் பண்ணலாம் எப்படி இத பெருக்கட் நிகழ்தகவு விதியை கொண்டு செய்யலாம் A1 intersection A2 is equal பெருக்கி விட்டோம்னா சரி probability A1 into probability A2 over A1 so probability A1 உங்களுக்கு தெரியும் probability A1 எவ்வளவுங்க right okay இங்கு முதலாவது சுண்டலும் இரண்டாவது சுண்டலும் ரெண்டு நாங்க அந்த நாணயத்தை சுண்டேக்கல ஒன்றுல ஒன்று சாரதா சாரையிலையா ரெண்டுமே சாராம இருக்குது சோ சாராம இது ஒரு சாராமை நிகழ்ச்சிகள் சோ ஆகவே இது ஒரு சாராம நிகழ்ச்சி ஆதலால சரி இது ஒரு சாராத நிகழ்ச்சியா இருக்கிறதால நாங்க என்ன சொல்லலாம்டா பிள்ளைங்க ஒன்றுல ஒன்று சாரையில இது நடந்த பிரான் இது நடக்கணும் இது நடந்த பிரான் இது நடக்கொண்டிருக்கா இல்ல காரணமே 4 5 6 B 1 1 2 3 4 வேற வேற நம்பர் ரெண்டுமே சாராம இருக்கிறதால நாங்கள் இதை என்ன சொல்லலாம்டா டைரக்டாவே எப்படி அப்ளை பண்ணலாம்டா probability A1 into probability A2 நாங்க சொல்லலாம் காரணம் A2 நடந்த பிரான் A1 நடக்கணும் A1 நடந்த பிரான் A2 நடக்கணும் இங்க சாரையில சரியா ரைட் சோ அப்படியேண்டா A1 எவ்வளவு 1/2 A2 எவ்வளவு 2/3 சோ பெருக்கிட்டீங்கடா 2/6 1/3 தான் உங்களோட ஆன்சர் ஓகே சரி சோ தொடர்ந்து பாப்போம் மரவரி படம் செப்பு நாணயமும் ஒரு வெள்ளி நாணயமும் ஒருங்கே சுண்டப்படுகின்றது நிகழ்ச்சிகளினது மாதிரி வழியின் புள்ளி வரைவு பின்வருமாறு காட்டப்படலாம் சரியோ ஒரு மரவரை படத்தை பொறுத்தவரையில வெள்ளிகள் ஒரு செப்பு நாணயத்தையும் ஒரு வெள்ளி நாணயத்தையும் நீங்க சுண்டினீங்கன்னா ஒரு மரவரை படத்தை நாங்க எப்படி காட்டலாம் ரெண்டுமே நாணயம் சோ அதுல எந்த மாற்றமும் இல்லை இல்லையா சோ ஒரு வெள்ளி நாணயம் ஒரு செப்பு நாணயம் ஒன்றில் ஹெட் விழணும் ரெண்டுலையும் ஹெட்டும் டெயிலும் தான் விழ வேணும் இல்லையா ரைட் சோ ஒரு வெள்ளி நாணயத்தையும் ஒரு செப்பு நாணயத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா இது செப்பு நாணயம் இது வெள்ளை நாணயம் ரைட் இவ்வாறு நாம் 3 நாணயங்களை சுண்டும் போது இவ்வாறு நாங்க என்ன செய்யறோமா ஒரு 3 நாணயத்தை சுண்டுறோம் இது 2 நாணயம் இப்ப நாங்க ஒரு 3 நாணயத்தை சுண்டினவண்டா பெறப்படும் மாதிரி வழியை இவ்வாறு தக்காட்டின் தளம் ஒன்றில் காட்ட முடியாது இதுல நாங்க காட்ட முடியாது இந்த தளத்துல காட்ட முடியாது சோ அதை நாங்க என்ன செய்யலாம் 2 நாணயம் முன்னாடியே அப்படி நாங்க காட்டலாம் சரியா 3 நாணயம் காட்டலாமா காட்டலாது சோ 3 நாணயத்தை சுண்டினோம் நாங்கள் என்ன ஆப்ஷனுக்கு போகலாம் மரவரி படத்துக்கு போகலாம் சரியோ சோ மரவரி படத்தின் மூலமா தான் நாங்க ஒரு 3 நாணயத்தை சுண்டினோம்ன்றத டீடைல்ஸை காட்டலாமா சோ எப்படி காட்டலாம்டா அப்ப நாங்க என்ன செய்யறோம்
செப்பு நாணயம் வெள்ளி நாணயம் இது செப்பு நாணயம் இஞ்சால வெள்ளி நாணயம் செப்பு நாணயத்தை சுண்டைகளை ஹெட்டும் டெய்லும் இஞ்சையும் ஹெட்டும் டெய்லும் சோ 3 நாணயத்தை சுண்டு ரைட் ஓகே சோ இப்ப எங்களுக்கு இந்த இஷ்யூ என்ன விளைவுகள் என்னன்னு பார்க்க போறோம் இதன் மூலமா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்னன்னு பார்க்க போறோம் சோ ஒரு செப்பு நாணயத்தையும் வெள்ளி நாணயத்தை நாங்க சொல்றோம் 3 முறை சொல்றோம் சுண்டைகள் என்ன விட போகுது எங்களுக்கு எனிஹாவ் எங்களோட நிகழ்வுகள் எல்லாமே அற அதுல மாற்றம் இல்லை அல்லது டெயில் சோ விளைவுகளை பாத்தீங்கன்னா விளைவுகளை பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமெண்டா ஒருக்கா எங்களுக்கு இங்க வரக்கூடிய விளைவு HH இங்க HT இங்க TH இங்க சோ அங்க நிகழ்தகவை பாத்தீங்கன்னா எப்படி வரும் அரை அற இல்லையா அதே போல எல்லாத்துக்குமே அரை தான் நிகழ்தகவு எங்களுக்கு இங்க பாருங்க அரை ஹெட் சோ ப்ராபபிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது ப்ராபபிலிட்டி half into half HH so half into half அதே போல எல்லாமே half into half பாத்தீங்கன்னா தெரியும் so 1/4 1/4 1/4 1/4 ரைட் சோ அப்ப நாங்க ஒரு மரவரை படத்தை யூஸ் பண்ணுவோம் 3 நாணயங்களை நாங்க சுண்டினோம்டா 2க்கு மேற்பட்ட தடவைல ஒரு நாணயத்தை சுண்டினோம்டா நாங்க தெக்காட்டின் தளத்துல நாங்க என்ன செய்யலாது எங்கட தரவுகளை காட்டிடாது சோ அதுக்குரிய ஒரே ஆப்ஷன் மரவரை படம் ஒரு கோடாத நாணயம் ஒரு எக்ஸாம்பிள் என்ன செய்வோம் ஒரு கோடாத நாணயம் 3 தடவைகள் சுண்டப்படுகின்றது பெறப்படும் நிகழ்ச்சிகளை மரவரை படத்தில் குறித்து பின் வருவனவற்றின் நிகழ்வை காண்க சரியோ ரைட் ஒரு கோடாத நாணயம் 3 தடவைகள் சுண்டப்படுகின்றது சரி முதலாவது சுண்டல் இரண்டாவது சுண்டல் மூன்றாவது சுண்டல் 3 சுண்டல் இருக்கு 3 தடவை சுண்டுறோம் கேட்கப்பட்ட கேள்வி குறைந்தது ஒரு பூ விழுதல் குறைந்த ஒரு தலை விழுதல் 3 தலை விழுதல் சோ ரைட் நாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் முதலாவது 3 தடவை சுண்டப்படுகிறதாம் சோ நாங்கள் ஒவ்வொரு தடவை சுண்டைக்குள்ள என்ன மாதிரி எங்களுக்கு நிகழ்வு கிடைக்க போகுது இது முதலாவது முறை இது இரண்டாவது முறை இது மூன்றாவது முறை head tail head tail head so half 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 so விளைவுகளை பாத்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது விளைவுகள் எப்படி இருக்க போகுது பிள்ளைகள் H H H H H T H T H H T T T H H T H T T T H T T அடுத்தது நிகழ்தகவுகள் probability பெற சோ probability பாத்தீங்கன்னா அரை உண்டையும் பெருக்குங்க அதே போல ஒவ்வொன்றுக்கும் பாருங்க HHT அரை ஒவ்வொன்றுக்கும் probability பெருக்கப்படும் உதாரணமா ஒன்றுக்கு பெருக்கி காட்டுறேன் அரை தர அரை therefore
ஒன்றின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மட்டும் நாங்கள் கணிப்போம். முதலாவது, குறைந்தது ஒரு பூ விழுதல். குறைஞ்சது என்னவாம்? ஒரு பூவாவது விழுவணுமாம். சோ குறைஞ்சது ஒரு பூவாவது விழுவணும்டா என்ன ஆப்ஷன் இருக்குது? இது வர்றதுக்கு சான்ஸே இல்ல. இது வரலாம், இது வரலாம், இது வரலாம், இது வரலாம், இது வரலாம், இது வரலாம். குறைஞ்சது ஒரு பூவாவது விழுவணும். இதுக்கும் வரலாம் இல்லையா? ரைட். சோ குறைஞ்சது ஒரு பூ இங்க விழுறதுக்குரிய சந்தர்ப்பங்களை பாத்தீங்கன்னா என்னென்ன சந்தர்ப்பங்கள் இருக்குது? 7 விதமான சந்தர்ப்பங்கள் இருக்குது. கவனிச்சு பாருங்க. ரைட். என்னத்தை நீங்க இங்க பெருக்கினாலும் எப்படி ஆன்சர் வரப்போகுது? 1 கீழ் 8, 1 கீழ் 8, 1 கீழ் 8, 1 கீழ் 8 எல்லாமே அறதான பிள்ளைகள் இல்லையா? ரைட். சோ எங்களுக்கு குறைஞ்சது ஒரு பூவாவது விழக்கூடிய சந்தர்ப்பங்களை பாருங்க. இந்த 7 சந்தர்ப்பத்திலையும் எங்களுக்கு கிடைக்கலாம். சோ therefore விளத்தை கூட்டினீங்கன்னா முதலாவது கேள்விக்கு ஆன்சர் என்ன? 7 கீழ் 8. இந்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் எங்களுக்கு ஒரு பூ கிடைக்கலாம். குறைந்தது ஒரு தலை விழுதல். குறைந்தது ஒரு தலை விழுதல்னா இந்த விழ ஆப்ஷனும் ஒரு தலையாவது விழும். கடைசி ஆப்ஷனை விட்டு மிச்சம் எல்லாம் வரலாம். அடுத்தது மூன்றும் தலை விழுதற்கு நிகழ்வு. சோ மூன்றும் தலையண்டா இந்த இருக்கு, இதுதான் மூன்றும் தலை. மூன்றும் பூவண்டா இந்த இருக்கு, இதுதான் மூன்றும் பூ. சோ குறைந்தது மூன்றும் தலை விழுவதற்கு நிகழ்வு. சாரி, மூன்றும் தலையோ 1 கீழ் 8. ரைட். இது இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இதுல இன்னொரு உதாரணத்தை பார்த்துக்கொண்டு நாங்கள் அடுத்ததுக்கு போவோம் பிள்ளைகள். சரியா? ரைட். ஓகே. 52 விளையாட்டு சீட்டுகளை கொண்ட சீட்டுப்பட்டியிலிருந்து 2 சீட்டுகள் எழுமாறாக எடுக்கப்படுகிறது. அவை இரண்டும் ராணி சீட்டுகளாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? மாதிரி வழியை மரவரை படத்தில் குறிக்க மீள்வைப்பு செய்யப்படுகின்றது, மீள்வைப்பு செய்யப்படவில்லை. பாப்போம். சோ 52 விளையாட்டு சீட்டுகளை கொண்ட சீட்டுப்பட்டியிலிருந்து 2 சீட்டுகள் எழுமாறாக எடுக்கப்படுகின்றது. சரியோ? ரைட். அவை இரண்டும் ராணி சீட்டுகளாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? முதலாவது உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், ராணி குயின். எத்தனை குயின் இருக்கலாம் ஒரு டெக்ல? ஒரு டெக் அல்லது ஒரு கார்ஸ் பேக்கெட்ல 4 குயின் இருக்கலாம். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அப்படி என்ன மரவரி படத்துல எங்களுக்கு இந்த விளக்கத்தை தர சொல்லிக்கிறோம், நிகழ்தகவை காண சொல்லியிருக்கிறோம். சரி, பாப்போம். முதலாவது பாப்போம், மீள வைப்பு செய்யப்படுகிறது என்றா என்ன ஆப்ஷன் என்று பார்ப்போம். அடுத்தது மீள வைப்பு செய்யப்படவில்லை என்றா என்ன ஆப்ஷன் என்றதை பார்ப்போம். ரைட். ஓகே. முதலாவது பார்ப்போம், குயின். முதலாவது எடுப்பில் ராணி சீட்டு. அளிப்பம் பாரன். Q1 முதலாவது எடுப்பில் ராணி சீட்டு வரும். Q2 முதலாவது எடுப்புல ராணி சீட்டு வந்து அது Q1 எடுப்போம். Q2 பாத்தீங்கன்னா இரண்டாவது எடுப்புல ராணி சீட்டு வரும். Q1 Q2 Q1 Q2 முதலாம் இரண்டாம் எடுப்புல ராணி சீட்டு இல்லையா? சரியோ? இன்னொரு ஆப்ஷன் அடிக்கணும். Q1 Q2 முதலாம் சொல்லி இரண்டாம் எடுப்புலையும் ராணி சீட்டு இல்லை. பாப்.
சோ முதலாவது எடுப்புல நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியுது 4 எடுக்க போற சீட்டு ராணி சீட்டா இருக்கணும்னா கண்டிப்பா 4 சீட்டுகள் ராணி சீட்டு இருக்க போகுது பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் மறுபடியும் படத்தை போட்டோம்னா ஓகே முதலாம் எடுப்பை பாருங்க. சோ முதலாம் எடுப்பை பார்த்தோம்னா கண்டிப்பா தெரியுது எங்களுக்கு இதான் எங்களோட முதலாவது எடுப்பு. சோ முதலாவது எடுப்புல பாத்தீங்கன்னா 4/52 சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது பாருங்க நாங்க மீள வைக்காட்டிக்கு கண்டிப்பா தெரியுது எங்களுக்கு மீள வைக்கல எங்களுக்கு அப்படி தெரியுது. எங்கள்ட்ட இருக்க போற கார்ட்ஸ் எவ்வளவு 48. எஸ் 48 கீழ் 52 மீள வைக்கவில்லை. ரெண்டாவது அடுப்புக்கு வாங்க. ரெண்டாவது அடுப்புக்கு வந்தீங்கன்னா முதலாவது அடுப்புல முதலாவது அடுப்பு என்ன சொல்லுது பிள்ளைகள்? முதலாவது வந்து நீங்க எடுக்க போறது ராணி சீட்டுண்டா 4 ராணி சீட்டு. ரெண்டாவது நீங்க மீள வைக்கவில்லை. அப்ப 4 எடுத்துட்டீங்க. 4×52 அடுத்தது 48×52 கார்ட்ஸ் தான் மொத்தம். ரெண்டாவது அடுப்புல பாருங்க திருப்பியும் Q1 என்ன சொல்றோம்? முதலாவது அடுப்பில் ராணி சீட்டு ரைட். அப்ப 4×52 Q2 ரெண்டாவது அடுப்புல ராணி சீட்டு இல்லையா? ரெண்டாவது அடுப்புல ராணி சீட்டு. எஸ் ரெண்டாவது அடுப்புல ராணி சீட்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் 48/52 ரைட். அதே போல மீளவும் வருது Q1 Q2 4×52 48/52. இப்ப கேட்ட கேள்வி பாருங்க, ரெண்டும் ராணி சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ரெண்டும் ராணி சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 52. அதாவது கேட்கப்பட்ட கேள்வி ரெண்டும் ராணி சீட்டு Q1 இன்டர்செக்ஷன் Q2 இல்லையா? எஸ் Q1 இன்டர்செக்ஷன் Q2 கேட்டிருக்கிறோம் ரைட். சோ Q1 இன்டர்செக்ஷன் Q2 வேணும்னா முதலாவது நீங்க என்ன செய்யணும்? Q1 காண வேணும். சோ Q1 எப்படி காணலாம்? நம்பர் ஆஃப் Q ஓவர் நம்பர் ஆஃப் S கண்டு வச்சுக்கிறீங்க 4×52. அதே போல எடுக்கப்பட்ட சீட்டு மீள வைக்கப்பட்ட பின்னர் இரண்டாவது சீட்டு எடுக்கப்படுகிறதா? எனவே திரும்பவும் 4 ராணி சீட்டுகள் தான் அங்க இருக்க போகுது. நீங்க எடுத்த சீட்டை திரும்ப மீள வைக்கிறீங்கன்னா திருப்பி 4 உங்களுக்கு இன்சைட்ல இருக்க போகுது டெக்ல. சோ அங்க மாற்றமில்லை, அங்கேயும் 4×52. ஆகவே Q1 இன்டர்செக்ஷன் Q2 கண்டிப்பா எப்படி இருக்கணும்? 4×52 தர 4×52. அதுல மாற்றம் இல்லை இல்லையா? 4×52 தர 4×52 தர 4×52. இதுதான் Q1 இன்டர்செக்ஷன் Q2. திருப்பி சொல்றேன். Q1 intersection Q2 4×52 தர 4×52 தான் முதலாவது. இரண்டாவது சரியாவில்லை. அதான் கேட்கப்பட்ட மீள வைப்பு செய்யல எங்களுக்கு எப்படி வரப்போகுது? Q1 இன்டர்செக்ஷன் Q2 எங்களுக்கு ஒபியஸா தெரியுது 4×52 தர 4×52. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்போ 16×2704 வரும். நீங்க சுருக்கி கொடுத்து விட்டீங்கன்னா சரி. ரைட். இதே போல அங்காலையும் சில கேள்விகள் தரப்பட்டிருக்கு, அதையும் செய்து பாருங்க. ஒரு பட்டியல் 6 சிவப்பு 4 வெள்ளை 5 நீலப்பந்துகள் உள்ளன. பட்டியலிருந்து 3 பந்துகள் எழுமாறு எடுக்கப்பட்டா மீள வைப்பு செய்த என்ன மாதிரி செய்யப்படாட்டிக்கு என்ன மாதிரி அதையும் செய்து பாருங்க. ரைட். சோ நாங்கள் இப்ப அடுத்த ஏரியாக்குள்ள போவோம். நிகழ்தகவு மாதிரி உருக்கள். ரைட். சோ அடுத்த முக்கியமான ஏரியாக்குள்ள போவோம். நிகழ்தகவு மாதிரி உருக்கள். ரைட். நிகழ்தகவு மாதிரி உருக்களை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பொதுவாக 2 வகைப்படும். ஒன்று பின்னக நிகழ்தகவு மாதிரி, அடுத்தது தொடர்பு நிகழ்தகவு மாதிரி. சோ நாங்கள் முதலாவதா பார்ப்போம் பின்னக நிகழ்தகவு மாதிரி. அதுக்குள்ள 2 மாதிரி உருக்கள் இருக்குது. ஒன்று ஈர்ரூப பெரம்பல், அடுத்தது பாய்சான் பெரம்பல். சரியோ? சோ அது என்ன மாதிரி என்னென்ன சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படும் அதுக்குரிய பொருந்துகை படிக்க வேணும். அதே போல தொடர்பு நிகழ்தகவு மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வன் பெரம்பல், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், Z டிஸ்ட்ரிபியூஷன்.
அதுக்கும் அதே போல என்னென்ன சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படும் அதுக்குரிய பொருந்துகை நாங்க பார்க்கணும். சரியா? ரைட். சோ முதலாவது இது இருவகைப்படும். முதலாவது பின்னக நிகழ்தகவு மாதிரிகள், தொடர்பு நிகழ்தகவு மாதிரிகள். அதுல பின்னக நிகழ்தகவு மாதிரில முதலாவது நாங்க இன்றைக்கு பார்க்க போற விஷயம் ஈருறுப்பு பெரம்பல். ரைட். ஈருறுப்பு முயல்கை எப்ப இதை பயன்படுத்துவோம்ன்றதை பார்ப்போம். இரு பேறுகளை மாத்திரம் கொண்டமைந்த எழுமாற்று மாதிரி ஒன்று ஈருறுப்பு முயல்கை எனப்படும். இவற்றுள் ஒரு பேறு வெற்றி எனவும் மற்றைய பேறு தோல்வி எனவும் கருதப்படும். பரம்பலானது பின்வரும் நிபந்தனையின் கீழ் பயன்படுத்தப்படலாம். பரம்பலானது பின்வரும் நிபந்தனையின் கீழ் பயன்படுத்தலாம். எப்ப இதை பயன்படுத்துவோம்? நிகழ்வுகளின் எண்ணிக்கை குறித்த முடிவுள்ளதாக இருக்கும் பொழுது. நிகழ்வுகளின் எண்ணிக்கை குறித்த முடிவுள்ளதா இருக்கணும். இப்ப N7 30, N7 100 தெரிஞ்சாதே நாங்க என்ன செய்யலாம்? இதை பயன்படுத்தலாம். N இன்ஃபினிட்டி வந்தா இதை பயன்படுத்த முடியாது. ரைட். ஒவ்வொரு நிகழ்வும் இரண்டு பேறுகளை கொண்டிருத்தல் வேண்டும், வெற்றி அல்லது தோல்வி. ஒவ்வொரு நிகழ்வானது மற்றைய நிகழ்வில் சாராது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வும் மற்றைய நிகழ்வு எப்படி இருக்க சாராம இருக்க வேண்டும். ஒவ்வொரு முயல்கையின் போதும் வெற்றியிட்டதற்கான நிகழ்தகவு சமனாக இருக்க வேண்டும். ஒரு நாணயம் சுண்டப்படும் போது தலை விழுந்தால் வெற்றி எனவும் பூ விழுந்தால் தோல்வி எனவும் கருதலாம் அல்லது மறுதலையாகவும் கருதலாம். உதாரணம் உண்டு. ஐம்பத்தி விளையாட்டு சீட்டுகளை கொண்ட பெட்டியிலிருந்து 4 ராஜா சீட்டுகளை எடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன பிள்ளைகள்? 4×52. இங்கு இரண்டாவது எடுப்பிற்கு முன்னர் முதல் எடுத்த சீட்டு மீள்வைப்பு செய்யாத சந்தர்ப்பத்தில், சரியா? இப்ப நீங்க 52 விளையாட்டு சீட்டுகளை கொண்ட பெட்டியிலிருந்து 4 ராஜா சீட்டுகளை எடுப்பதற்கான நிகழ்தகவு 4×52. ஆனா நீங்க இப்ப ஒன்றை எடுத்து போட்டு, சரியா, ஒரு சீட்டை வெளியில எடுத்துட்டு அதை நீங்க மீள வைப்பு செய்யலையண்டா ஈருறுப்பு பெரம்பலை பயன்படுத்தி நீங்க கூட முடிவுகளை சொல்ல முடியாது. மீள வைப்பு செய்தாதான் நீங்க என்ன செய்யலாமா? ஈருறுப்பு பெரம்பல் அல்லது முயல்கையை பயன்படுத்தி நீங்க ஒரு முடிவை சொல்லலாம் என்று சொல்லப்பட்டது. சரியா? அது கணக்கு செய்ய பிளாங்க். ரைட். பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ஈருறுப்பு பெரம்பல். இங்க நாங்க என்னென்ன மாதிரி கால்குலேஷன்ஸை செய்ய போறோம் என்று பார்க்கறதான் மிக முக்கியம். இந்த பைனோமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்பயும் எதை ஒட்டி இருக்குமெண்டா x, n, p ஒட்டி இருக்கும். சரி, n, p என்றா என்னன்னு பார்ப்போம். நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். p என்றது எங்கட வெற்றி வாய்ப்புக்குரிய நிகழ்தகவு. q என்றது எங்கட தோல்விக்குரிய நிகழ்தகவு. ரைட். இங்க p யும் q யும் எப்பயும் எதுக்கு சமனா இருக்கும்? 1க்கு சமனாக இருக்கும். சோ நாங்கள் இங்க ஒரு சமன்பாடு எப்பயுமே போடுவோம் பிள்ளைகள். என்னண்டா B, x, n, p. Right? So B, binomial distribution, x, n, p, n cx into px into q, n minus x. N cx into px into q, n minus x. எப்பயுமே n என்பது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன், p plus q எப்பயுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1க்கு ஈக்குவலா இருக்கும். probabilities. Right? We know loss. அதுல ஒரு உதாரணம் தரப்பட்டிருக்கு. அந்த உதாரணத்தை பாருங்க. ஒரு பெட்டியில் 3 சிவப்பு பந்துகளும் 2 வெள்ளை பந்துகளும் இருக்கின்றன. இவற்றில் இருந்து எழுமாறாக ஒரு பந்து எடுக்கப்படுகின்றது. எடுக்கப்படும் பந்து சிவப்பு எனின் வெற்றி என கருதப்படுகின்றது. 3×5. ஆகவே தோல்விக்குரிய நிகழ்தகவு 2×5. 3 பந்துகள் மீள் வைப்பு மூலம் எடுக்கப்படுகிறது. எல்லாமே மீள வச்சுதான் எடுக்கப்படுகிறது. மீள வைக்கலன்னா நாங்கள் இந்த ஈருறுப்பு பெரம்பலை பயன்படுத்த முடியாது. பின்வருவனவற்றின் நிகழ்தகவை காண்க.
2 சிவப்பு பந்து 1 சிவப்பு பந்து. ரைட். சோ முதலாவது ஆப்ஷன் x சமன் 2 சிவப்பு பந்து எங்களுக்கு கிடைக்கணும் என்றா நாங்க என்ன யூஸ் பண்ணலாம்? உங்களுக்கு x2 therefore என்ன செய்ய போறோம்? probability x equals 2 equal என்ன எவ்வளவு பிள்ளைகள் 5 இல்லையா 5z2 into எங்களுக்கு தெரியும் p என்பது வெற்றிக்கான நிகழ்தகவு எவ்வளவு 3/5 தரப்பட்டிருக்குது. x வந்து 2, q தோல்விக்கான நிகழ்தகவு 2/5, 5 minus 2 5 minus 2 வேணுமெண்டா நீங்க டைரக்டா இத 3 என்றே போட்டுக்கலாம். ரைட் ரைட். சோ இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்? இதுகளை சுருக்க போறோம். இதை சுருக்கிறது உங்களுக்கு தெரியும் 5z2 எப்பயுமே காம்பினேஷனை சுருக்க உங்களுக்கு தெரியும். காம்பினேஷன் எப்படி சுருக்குவோம்? 5z2 5 factorial over 5z2 combination அப்படின்னா n minus r factorial அங்கால r factorial, therefore 5 minus 2 factorial into 3p 2 factorial into இதெல்லாம் என்ன சுருக்கிறீங்கடா கால்குலேட்டர்ல சுருக்குங்க 0.36 வரும். அடுத்த 0.064 வரும். 0.36 into 0.064 இதை சுருக்கினீங்கன்னா 3 ஃபேக்டோரியல் அங்க இல்லாம போயிடும். 5 into 4 over 2 into 1, therefore 2 போயிடும். 210, therefore 0.36 into 0.064 10 into 0.36 into 0.064 ஆன்சர் வருது 0.2304. இதான் என்னதுக்குரியது பிள்ளைகள்? x equal 2. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது x equals 1. x equals 1 என்றா இதே போல அப்ளை பண்ணுங்க. ஒரே ஒரு சேஞ்ச் என்ன வர போகுது? x உங்களுக்கு மாற போகுது. சோ probability x equals 1 என்றா சமன்பாடு மாற்றம் இல்ல. ncx px into q n minus x, therefore 5z1 into 3/5 1 into 2/5 4, 5z1 இல்லாம போயிடும் 5, so 3/5 1 சுருக்குங்கோ கால்குலேட்டர்ல 0.6 into 0.256, 0.6 into 0.0256, so சுருக்கி எடுங்கோ 0.076 ஆயிட்டு. சோ இதுல நான் இன்னொரு மெத்தடை சொல்லித்தரேன். இத டேபிள் மூலமா நீங்க கால்குலேட் பண்ணலாம். ரைட். சோ டேபிள் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்ட எக்ஸாம்ல கண்டிப்பா டேபிள் தருவிடும். சோ டேபிள் மூலமா நீங்க எப்படி காணலாம்டா இப்படி விளக்கத்தை சொல்றேன். கவனிங்க பிள்ளைகள். சரிதானே? சோ டேபிள் மூலமா நீங்க எப்படி காணலாம்டா உதாரணமா x equals 1, x equals 1 க்குரிய டைரக்டா இந்த சமன்பாடு இப்போ நீங்க டைரக்டாவே இந்த ஆன்சர் எடுக்கலாம். சரியா? எப்படி எடுக்கலாம்டா கவனிங்க. முதலாவது பார்க்கணும் உங்களுக்கு இதுல நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் 1 2 3 4 5 ஒன்னு தரப்பட்டிருக்குது. இதுல n எவ்வளவு எங்களுக்கு 5. அப்ப 5 n ல நாங்க இங்க ஒன்றுக்கு பார்க்க போறோம் இல்லையா 1. ஏன் எங்கட x equals 1. அப்ப 5 க்கு 1 க்கு போகும். 5 ல 1 உங்களோட அடுத்தது முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களோட வெற்றிக்கான நிகழ்தகவு. சோ 3 ன் கீழ் 5. சோ 3 ன் கீழ் 5 நீங்க சுருக்கினீங்கன்னா 0.6 வரும். அதான் உங்களோட வெற்றிக்கான நிகழ்தகவு இல்லையா? 3 ன் கீழ் 5 சுருக்கினீங்கன்னா அப்ப இந்த இருக்க 0.6 5 கொண்டு 0.6 பாருங்க 0.0870 வரும். நீங்க என்ன செய்யணும்டா இதுக்கு மேல் உள்ளதுல இருந்து அதை கழிக்க வேணும். காட்டுறன் படிவா இங்க பாருங்க 0.0870 வருது. எதுக்கு? 0.6 வெற்றி நிகழ்தகவுக்கு 5 பாருங்க 0.0870. நீங்க என்ன செய்யுங்க 0 அதுக்கு மேலுள்ள நிகழ்தகவு பாருங்க 0 எவ்வளவு வருது 0.0102. அப்ப இதுல இருந்து இத கழியுங்க. சரி? உதாரணமா உங்களுக்கு வருது 0.0870 தான் உங்களுக்கு அந்த ஆன்சர். ஆனா உங்களுக்கு இதுல டேபிள்ல பாக்க 0.0870 அது இந்த கழிக்க வேணும் 0.0102 கழிச்சீங்கன்னா உங்களுக்கு வர போற ஆன்சர் 0.0768. டேபிள்ல பாக்குறது சுவா அது நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஓகே.
ரைட். ஒரு கோடாத நாணயம் 6 முறை சுண்டப்படுகின்றது. அவற்றின் நிகழ்தகவுகளை பின்வரும் சந்தர்ப்பங்களில் காண்க. ஒரு கோடாத நாணயம் 6 முறை சுண்டப்படுகின்றது. சோ 4 தலை, 5 தலை, 6 தலை, 4 தலைகளும் அதற்கு மேலும். சரியா? சோ முதலாவது ஒரு கோடாத நாணயம் 6 முறை சுண்டப்படுகின்றது. ஈருறுப்பு பரம்பலை பயன்படுத்தி என்னதை காணட்டாம்? நிகழ்தகவுகளை காணட்டாம். சோ அப்ப நீங்க என்னதை யோசிக்கணும்? முதலாவது சமன்பாடு தெரியணும். அடுத்ததுக்கு ஈருறுப்பு பரம்பலை பயன்படுத்தலாமான்றதை யோசிக்கணும். கண்டிப்பா தெரியுது எங்களுக்கு. இங்க ஒரு நம்பர்ஸ் தெரியுது இல்லையா? ஒரு கோடாத நாணயம், ஒரு கோடாத தாயக்கட்டை, சாரி, ஒரு கோடாத தாயக்கட்டை சுண்டப்படுது. அப்ப எங்களுக்கு என்னங்கிற 6 தெரியுது. அவற்றின் நிகழ்வுகளை பின்வரும் சந்தர்ப்பத்தில் காண சொல்லிது. சரியா? அப்ப NCX into PX into QN minus X. அப்ப கண்டிப்பா அங்க என்ன உங்களுக்கு 6. முதலாவது 4 தலை ஏண்டா இதே சமன்பாடு யூஸ் பண்ணி x equals 4 காணுவோம். 5 ஏண்டா x equals 5. 6 ஏண்டா x equals 6. சரியா? கடைசி கேள்வி என்ன கேட்கிறோம்? 4 தலைகளும் அதற்கு மேலும். 4 தலைகளும் அதற்கு மேலும். ரைட்? அப்ப இப்படியான क्वेश्चनக்கு நீங்க என்ன செய்யலாம்னா, முதலாவதுக்கு நீங்க என்ன செய்யணும்? probability x equals 4 க்குரிய probability-யை காணணும். அடுத்தது x equals 5 க்குரிய probability-யை காணணும். அடுத்தது x equals 6 க்குரிய probability-யை காணணும். அடுத்த கேட்ட கேள்வி என்ன? probability x 4 தலைகளும் அதற்கு மேலும். 4ம் அதுக்கு மேலும். அப்ப ஒரு கோடாத நாணய கட்டில மொத்தமா இருக்கக்கூடிய 4 4க்கு மேலே இருக்கிற நம்பர்ஸ் என்ன? 4 5 6. இத பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யுங்க? probability 4 x equals 4 கூட்டுங்க. probability x equals 5 கூட்டுங்க. probability x equals 6. ஏற்கனவே கண்ட அமௌண்ட்ஸ்களை அப்படியே அப்ளை பண்ணி கூட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். சோ இத காண்றது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிட்டேன். என்ன ஈக்குவேஷன்? b. என்ன? இதுதானே பிள்ளைகள binomial distribution x, n, p. என்ன ஈக்குவேஷன்? NCX equals PX into QN minus X. இதுல அப்ளை பண்ணி 4க்கு காணுங்க, 5க்கு காணுங்க, 6க்கு காணுங்க, 3ஐயும் வந்து கூட்டி விடுங்க, ஆன்சர். ரைட்? இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு கோடாத தாயக்கட்டை எறியப்படும் போது 5 விழுந்தால் அந்நிகழ்வு வெற்றியாக கருதப்படும். 5 விழாத சந்தர்ப்பத்தில் தோல்வியாக கருதப்படும். அப்ப 5 விழுந்தா அது வெற்றியாம், 5 விளையாட்டுக்கு தோல்வியாம். தாயக்கட்டையானது 4 தடவைகள் எறியப்படுகின்றது. n equals 4. பின்வரும் சந்தர்ப்பங்கள் நீங்கள் காண சொல்றீங்க. இதுவும் சிம்பிள். அப்படியே கேட்டீங்கன்னா 0 2 3 4 தனித்தனியா கண்டுபிடிங்கடா. சரி, சரியா? ரைட். இப்ப அடுத்த ஒரு விஷயம் பார்ப்போம். என்ன மாதிரி ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், ஒரு ஈருறுப்பு பரம்பலை பயன்படுத்தி பிள்ளைகள் என்ன மாதிரி நாங்கள் இடை மாறத்திறன் நியம விலகலை காண்றதுன்றதை பார்ப்போம். காரணம் நான் சொன்னான், ஈருறுப்பு பரம்பலை பயன்படுத்தி நாங்கள் பொருந்துக செய்ய போறோம். பொறுத்துக நாங்கள் ஈருறுப்பு பரம்பலை பொறுத்தேக்கல ஃபிட் பெஸ்ட் ஃபிட் பார்க்க போறோம். ஃபிட்டிங் செய்யல கண்டிப்பா எங்களுக்கு இந்த 3 கால்குலேஷனும் தெரிய வேணும். எப்படி எப்படி பயன்படுத்தலாம், எப்படி என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் தெரிய வேணும். சோ இடையானது நாங்க இங்க எப்படி சொல்ல போறோம்னா பாரெக்ஸ் சொல்ல மாட்டோம், இங்க மியூ என்று கதைக்க போறோம். மியூ என்ற டினோட் பண்ண போறோம். ரைட்? சோ முதலாவது இடை எப்படி பார்க்கறேன்னு பார்ப்போம். அடுத்தது மாறத்திறன். சோ மாறத்திறனை கண்டோம்னா அதுக்குரிய ரூட்டை போட்டோம்னா அதுக்கு என்ன வரும்? எங்களுக்கு நியம விலகல் வரும். ரைட். சோ இங்க இடைய பாருங்க பிள்ளைகள். இடை இங்க எப்படி கால்குலேட் பண்ணினோம்டா, இடைய வழியா கவனிங்கோ. இடைய நாங்க இங்க எப்படி சொல்ல போறோம்? மியூ என்று சொல்ல போறோம். ரைட்? சோ மியூ எப்படி கால்குலேட் பண்ணினோம்டா பிள்ளைகள்? எக்ஸ்பெக்டேஷன் x e x என்று சொல்ல போறோம். சரியா?
ரைட். சோ mu எப்ப எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது? ex க்கு ஈக்குவலா இருக்க போகுது. எக்ஸ்பெக்டேஷன் அதாவது e ரைட் x ஈக்குவலா இருக்க போகுது. சோ உங்களுக்கு இதோட விஷயம் தெரியணும் என்னன்னா ex நாங்க எப்படி காண்றோம்ன்றத படிக்கணும். தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இங்க ex நாங்க எப்படி காண்றோம்டா படிவா கவனிச்சுக்கொள்ளுங்க. சிக்மா x into probability x. இங்க mu ஐ நாங்க எப்படி காண்றோம்டா சிக்மா x into probability x. அதால தான் நான் என்ன சொல்றேன், mu எதுக்கு ஈக்குவலா இருக்க போகுது? ex ஈக்குவலா இருக்கும்னு சொல்ல போறேன். சோ mu is equal இதுதான் எங்கட சமன்பாடு. சிக்மா x into probability x. இது mu. மாறத்திறனுக்கு பார்த்தோம்டா இது எங்கட இடை. மாறத்திறனுக்கு பார்த்தோம்டா சிக்மா ஸ்கொயர். மாறத்திறனுக்கு பார்த்தோம்டா பிள்ளைகள் எப்படி வர போகுதுண்டா வழியா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஷார்ட் அண்ட் ஃபார்மா சொல்லுவோம். சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் n into p into q என்று சொல்லுவோம். ரைட். npq மூணு தெரியுமா நாங்க இப்படி அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லையண்டா கவனமா இருக்கணும். அப்படி இல்லையண்டா நாங்க என்ன செய்வோம்டா சிக்மா ஸ்கொயர் எப்படி காணுவோம்டா சிக்மா ஸ்கொயர் சிக்மா bracket curly bracket x squared into probability x minus sigma curly bracket x into probability x முழுவதின் ஸ்கொயர். சோ சமன்பாடுகள் முக்கியம் பிள்ளைகள். sigma x squared into probability x minus sigma x into probability x முழுவதின் ஸ்கொயர். இது மாறத்திறன். டைரக்டா உங்களுக்கு NPQ தெரியுமா? நோ ப்ராப்ளம். இல்லாட்டிக்கு இது அது எக்ஸாமினரை பொறுத்தது. ரைட். சோ உங்களுக்கு தெரியும். அடுத்த நியம விலகல் ஈஸி. ஏன் நியம விலகல் எப்படி போடுவோம்? சிக்மா. சோ அது ஒன்றில் இதுக்கு ரூட்டை போடலாம். NPQ கண்டுட்டீங்கன்னா ரூட் அல்லது சிக்மா ஸ்கொயர்ட கண்டீங்கன்னா ரூட். சரியா? சோ நாங்க முதல்ல என்ன செய்வோம்? முதலாவது எப்படி இதை கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். அந்த இடைக்கடைய வாகரத்தை காண்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து செய்வோம். n சமன் 20 p சமன் 1/5 எண்ணின் இடை நியமவியல் என்பவற்றை காண சொல்லியிருக்கு. n 20 p probability வந்து 1/5. Right. So நாங்க இங்க இன்னொரு ஈக்குவேஷன் போடுவோம் பிள்ளைகள். mu equals np ன்னு சொல்லுவோம். mu equals np ன்னு சொல்லுவோம். சரியா? சோ டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கொள்ளுங்க. இன் கேஸ் இந்த எக்ஸாம்பிளை பொறுத்தவரையில n வந்து 20 ஆம் உங்களோட வினிங் ஆப்ஷன் வந்து 1/5. அப்படி என்றா உங்களுக்கு தெரியும் மியூக்குரிய ஈக்குவேஷன்ஸ் n into p நாங்க இதை யூஸ் பண்ணலாம். ரைட். அப்படி என்றா 20 தர 1/5 4 தான் கூட மியூ. அப்ப மியூ தெரியுது 4. அடுத்தது பார்ப்போம். நியம விலகல் கேட்டிருக்கிறோம். சோ நியம விலகல் நாங்கள் காணலாமா? காணலாம். எப்படி காணலாம்? உங்களுக்கு தெரியும் நியம விலகல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. n into p into q root. n தெரியும் அவ்வளவு 20, p தெரியும் 1/5, இது 4/5. இதை பெருக்கி ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும். என்ன வரும் உங்களுக்கு? சாரி மியூ இல்ல பிள்ளைகள், நியம விலகல். ஓகே.
அல்லது NPQ நீங்க பெருக்கி போட்டு மாறத்திறன் எடுத்துட்டும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நியமங்களை காணலாம். ரைட். இன்னொரு உதாரணம். நாணயம் ஒன்று 2 தடவை சுண்டப்படும் போது பின்வரும் நிகழ்தகவு பரம்பல் பெறப்படுகின்றது. தரப்பட்டிருக்குது 012 தரப்பட்டிருக்கு. இடை மாறத்திறன் நியமங்களை காண சொல்லி. ரைட். சோ இப்படியான கேள்விகள் வர சான்ஸ் இருக்குது. நான் இதுக்கு இதை அழிக்கல, அதை வச்சுக்கொண்டே அங்கால செய்யணும். x 012 probability x தரப்பட்டிருக்கு. x எவ்வளவா 012. x தரப்பட்டிருக்குது பிள்ளைகள் 012. x squared sorry probability x தரப்பட்டிருக்குது 1/4 1/2 and 1/4. 1/4 probabilities there. 1/4 1/2 and probability x தரப்பட்டிருக்கு. So கேட்கப்பட்ட கேள்வி வழியா கவனிங்க. எங்களுக்கு முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி இடை. நான் ஏற்கனவே சொன்னான் இங்க இடைக்கு என்னும் இல்ல பியும் தரப்படையில. சோ நாங்கள் என்ன ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம்? மியூ. இடைன்றது நாங்கள் இங்க மியூ. சோ சிக்மா x into px. இதைத்தான் நான் அப்ளை பண்ண போறேன். வேற ஆப்ஷன் இல்லை எனக்கு. சரியா? என்ன ஆப்ஷன் அப்ளை பண்ண போறேன்? மியூ ஈக்குவல்ஸ் சிக்மா x into probability x. So எனக்கு x into probability x வேணும்டா நான் என்ன செய்யலாம்? x into probability x வேணும்டா நான் x into probability x காணலாம். எப்படி காணலாம் பிள்ளைகள்? அடுத்த ஸ்டெப்ல நான் எழுதலாம். எனக்கு தேவை x தெரியும், probability b x தெரியும். x into probability x. இத பெருக்கினீங்கடா 0, இத பெருக்கினீங்கடா half, இத பெருக்கினீங்கடா half, இதுல டோட்டல கூட்டினீங்கடா 1. So x into px இந்த எடுத்துக்கம் sigma. So therefore mu எவ்வளவு? 1. அடுத்த கேட் இருக்குது மாறத்திறன் இல்லையா? மாறத்திறன் கேட்டு. மாறத்திறன் என்று சொல்றது sigma square. இது first question. Second question sigma square. So இதே அப்ளை பண்ணி நாங்க எடுக்கலாம். இந்த இருக்கு பாருங்க sigma x squared into px. படிவா கவனிங்க. Right? Sigma x squared into px minus sigma x into px square. கவனமா இருக்கும். Right? So exam equation எழுதேக்கல கவனமா இருங்க. Sigma x squared. Sigma x squared into px minus sigma x into px square. So x into px உங்களுக்கு தெரியும். இது இந்த ஸ்கொயர் எடுக்கலாம். So x into px இந்த ஸ்கொயர் எடுக்கலாம். 0 half இந்த ஸ்கொயர் 1/4 1/4. So therefore இது 0.5. So அப்படி என்றா 0.5 இந்த ஸ்கொயர் எடுக்கணும். But x squared into px என்றா x squared நீங்க காண வேணும். x squared நீங்க காண வேணும். x in the square 0 1 4. திருப்பி x squared into px எடுக்க வேணும். இத பெருக்க வேணும். x squared into probability x. பெருக்கினீங்கடா 0 half into 1 half, quarter into 4 1. So therefore எவ்வளவு வருது இது 1.5. So இது 1.5. So 0.5 இந்த ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா 0.25. So therefore 1.5 minus 0.25, the answer is 1.25. இதுதான் கூட மாறத்திறன். Right, so sigma x squared into probability x. Sigma x squared into probability x வந்து 3/2 வருது.
1.5. Yes. X squared into probability x. 1.5. Angala x into probability x. X into probability x. Yes, sorry. X into probability is equal to 1. So 1 squared 1. So therefore 1.5 minus 1, 0.5. So அடுத்தது நியம விலகல் கேட்டிருக்கிறோம். So நியம விலகல் என்ன செய்யலாம்? டைரக்டா 0.5 ரூட் எடுத்தீங்கடா அதான் உங்களோட நியம விலகல் எவ்வளவு? 0.707. Right? So இது இடையம் ஆகாரம் காண்றதுக்குரிய வழிவகைகள். சோ நாங்கள் இதுல இன்னும் ஒரு ஏரியா இதுல பார்க்க வேணும், பொருந்துகை. அதாவது என்ன மாதிரி ஈர்வு பெரம்பலை நாங்க பொருத்துறது என்று பார்க்க வேணும். ரைட். சோ அதுல இன்னொரு உதாரணமும் கொடுத்திருக்கிறேன். அது ஓராயம் தேவையில்லை பிள்ளைகள். சோ முக்கியமா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சமன்பாடுகளை திருப்பியும் இருக்கா சொல்றேன். இந்த சமன்பாடுகளை வடிவா கவனிங்கோ. கணக்குக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க என்ன செய்ய வேணும், இடையிடையமாக காண்றதுக்குரிய சமன்பாடுகளை செலக்ட் பண்ண வேணும். ரைட். கவனிங்கோ. எப்பயுமே mu வந்து ex க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லப்படுகிறது. சோ ex நாங்க எப்படி காண்றோம்? சிக்மா x into px. சரியோ? நாங்க எங்கட ex எப்படி காண்றோம்? சிக்மா x into px. சரியோ? அப்ப எங்களுக்கு தெரியும் mu is equal ex enda. So therefore mu also sigma x into probability x. இதான் எங்கட மீ. சரியா? இத நாங்க இன்னொரு விதமா சொல்றோம். இப்படி நாங்க காணலாம். இத என்னண்டு mu equals n into p என்ன எங்களுக்கு mu. இது விடைதான். ஓகே. அதே போல மாறத்திறன் பாத்தீங்கன்னா தெரியும் x squared into px over x into px squared. அதே போல நியம விலகல் npq அல்ல சிக்மா ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா சரி, இது நாங்க n into p into q ன்னு சொல்லுவோம் அல்லது இவ்வாறும் சொல்லுவோம். சோ இந்த ஈக்குவேஷனும் தெரிஞ்சிருக்கா? சரிதானே பிள்ளையே? சோ இதற்கா வடிவா ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்க. ரைட். சோ இதுகள் கேள்விக்கு வரது என்ன, நாங்கள் பொருந்துக பார்க்கணும், பொய்சான் பெரம்பல்ட பொருந்துக பார்க்கணும், அதுக்கு பிறகு செவ்வன் பெரம்பல் பார்த்து செவ்வன் பெரம்பல்ட பொருந்துகை பார்க்க வேணும். சரிதானே? சோ இவ்வளவு நாங்க பார்த்தா தான் நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சோ நாங்கள் இதை நீங்க தரவாக்காம அங்கால போறதுல வேலை இல்லை பிள்ளைகள். ரைட். சோ நீங்க என்ன செய்யுங்க, அதாவது கூட்டு நிகழ்ச்சியா இருக்கட்டும், சாராமையா இருக்கட்டும், நிபந்தனை நிகழ்தா இருக்கட்டும், எல்லாத்தின பேசிக்ஸும் பார்க்கப்பட்டிருக்குது. ஒரு எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க. அதே போல ஈர்வு பெரம்பலையும் ஃபுல்லா பார்த்துருக்கா ரிவைஸ் பண்ணுங்க. ரைட். சோ நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ் மீட் பண்ணுவோம்.